Father, we thank you for this privilege of standing before you this evening. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் உம்முடைய பிரசன்னத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற இந்த அற்புதமான ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, our hearts are full of gratitude this evening when we think that we are still in the land of the living in this country. ஆண்டவரே, இந்த தேசத்தில் இன்னும் ஜீவனுள்ளோர் தேசத்தில் நாங்கள் குடியிருக்கும்படி இன்னும் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் நினைக்கும் பொழுது எங்களுடைய இருதயமானது உம்முடைய பிரசன்னத்துக்கு முன்பாக நன்றியினால் நிரம்பி வழிகிறது. Lord, I thank you that you are such a good and wonderful shepherd. ஆண்டவரே, நீ அப்படிப்பட்ட ஒரு நல்ல மேய்ப்பனாக ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, it's wonderful to be under your leadership and protection. ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பிலும் உம்முடைய தலைமைத்துவத்தின் கீழும் இருப்பது எவ்வளவு ஒரு அற்புதமான காரியம். Lord, your provision all through our lives till today has been great and wonderful. ஆண்டவரே, இந்த நாள் வரைக்கும் உம்முடைய பாதுகாப்பானது எங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் அதிசயமாக இருந்து வந்திருக்கிறது. Lord, I thank you that goodness and mercy is following us until this day. ஆண்டவரே, இந்த நாள் வரைக்கும் நன்மையும் கிருபையும் எங்களை தொடர்ந்து வந்திருக்கிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, we also want to pray for those who celebrated the birthdays or wedding anniversaries in this week. அதேபோல கடந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களை திருமண நாட்களை கொண்டாடினவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். Lord, I pray that you bless them and make the great blessing to many thousands of people. ஆண்டவரே, நீர்தாமே அவளை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். The promise verse that God is giving you today is from Isaiah chapter 33 verse 6. உங்களுக்கான வாக்குத்தத்த வசனம் ஏசாயாவின் புத்தகம் 33:6 வசனம். He will be the stability of your times, abundance of salvation, wisdom and knowledge. The fear of the Lord is his treasure. உங்களுடைய ஆயுசு நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய அறிவும் ஞானமும் புத்தியும் உங்களுடைய வாழ்க்கையின் பொக்கிஷமாக இருக்கும். Lord, I thank you that you led us till this evening. ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் கூடி வரக்கூடிய கிருபையை கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, I pray for those who have celebrated the birthdays or wedding anniversaries. கடந்த நாட்களில் தங்களுடைய பிறந்த நாட்களை திருமண நாட்களை கொண்டாடின ஒவ்வொருவருக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, let their lives be a life of contentment. ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையானது ஒரு திருப்தியின் வாழ்க்கையாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். Thankful for everything that you have given us till this day. இந்த நாள் வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் செய்த ஒவ்வொன்றுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். As you know, today is the 1st of August of this month. இந்த நாளானது ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதலாம் நாளாக இருக்கிறது என்பதை அறிந்திருப்பீர்கள். And the promise verse for this month is found in Psalm 16 verse 11. இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனமானது சங்கீதம் 16:11 வசனம். You have made known to me the path of life. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர். You will fill me with joy in your presence, with eternal pleasures at your right hand. உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு. Can we all lift up our hands and say, Lord, thank you, Jesus. எல்லாரும் நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி என்று You have சொல்லுவோம். made known to me the path of life. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர், அதற்காக நன்றி You will செலுத்துகிறோம். fill me with joy in your presence, ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திலிருந்து வருகிறதான சந்தோஷத்தினால என்னை நீ நிரப்புவீர். with eternal pleasures at your right hand. ஆண்டவரே, உம்முடைய வலது பாரசத்திலே நித்திய பேரின்பம் உண்டு. Lord, I thank you for this wonderful congregation. ஆண்டவரே, இந்த அற்புதமான சபை கூடியைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, I thank you that you're here this evening. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் எங்கள் மத்தியில் நீர் வந்திருக்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, we just want to praise and honor you. ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதித்து உம்மை நாங்கள் ஆராதிக்க விரும்புகிறோம். Lord, we just want to adore you and give you all our adoration. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எல்லா ஆராதனையும் துதியும் கனத்தையும் மகிமையும் நாங்கள் செலுத்த விரும்புகிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. You may be seated. நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். It's wonderful to have every one of you this evening. இந்த மாலை வேளையிலே உங்கள் எல்லாரையும் எங்கள் மத்தியிலே கொண்டிருப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. In the first two services I forgot to invite all the newcomers amongst us. முதல் 2 ஆராதனைகளிலே நம் மத்தியிலே வந்திருக்கிறதான புதிதாய் வந்திருக்கிற ஆத்துமாக்களே நான் வரவேற்க மறந்துவிட்டேன். In case you are new to this congregation, ஒருவேளை இந்த நாளிலே சபைக்கு புதிதாக யாராவது வந்திருப்பீர்கள் என்று சொன்னால், we want to invite you in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வரவேற்க விரும்புகிறோம். And I request every one of you to feel at home in this congregation. அதேபோல் இந்த சபையில் இங்கு வந்திருக்கிற எல்லாருமே உங்களுடைய வீட்டை போல உணரும்படியாக நான் விரும்புகிறேன். For those who are here for the very first time, முதலாக இங்கே வந்திருக்கிறவர்களுக்காக நான் சொல்கிறேன், please switch off your cell phones or put it on silent mode. தயவு செய்து உங்களுடைய செல்போன்களை நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். And the restrooms for the women is on my left hand side,
and for men outside on the right hand. அதே போல சகோதரிகளுக்கான கடிவறை இங்கே எனக்கு இடது பக்கத்திலும் ஆண்களுக்கு எனக்கு வலது பக்கத்திலே வெளியேயும் காணப்படுகிறது. In case you have any questions, please contact our co-workers. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து எங்களுடைய உடனடிகளை நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாய் கேட்டுக்கொள்கிறோம். You know, when you look into this Psalm 16 completely, இந்த சங்கீதம் 16 நீங்க முழுமையாக பார்க்கும் பொழுது it is one of the most special psalms David ever wrote in his life. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் எழுதியதான சங்கீதங்களிலே இது மிகவும் ஒரு விசேஷித்த சங்கீதம் என்று சொல்லலாம். And when you look into the background of this psalm, it's still astounding that this man can ever write such things. அதே போல இந்த சங்கீதத்தினுடைய பின்னணியை பார்ப்பீர் என்று சொன்னால் எப்படி இந்த மனிதனால் இப்படிப்பட்ட காரியங்கள் எழுத முடிக்கிறது என்று சொல்லி நாம் ஆச்சரியப்படுவோம். He is writing about the contentment of his life. தன்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான திருப்தியை குறித்து அவன் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். Everything even further than what his eyes could see. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய காரியங்களில நாம் திருப்தியை தேடிக்கொண்டிருக்கலாம். Everything is sweet and everything is wonderful. எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில இனிமையாகவும் எல்லாமே அற்புதமாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்போம். My heart is full of joy and my lips is just exulting. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னுடைய இருதயங்கள் எல்லாம் மகிழ்ச்சியினாலும் என்னுடைய உதடுகள் பூரித்து காணப்படுகிறது என்று சொல்கிறார். And when you go through the psalm verse by verse, இந்த சங்கீதத்தை ஒவ்வொரு வசனமாக நீங்கள் போகும் பொழுது it's really wonderful that this person from this situation can write such a psalm. இந்த சூழ்நிலையின் மத்தியிலே எப்படி இந்த மனிதனால் இப்படிப்பட்ட வார்த்தைகள் எழுத முடிகிறது என்று சொல்லி நாம் ஆச்சரியப்படுவோம். You know, when you look around people today, most of the people, majority of them are not very content. இந்த நாளிலே நாம் பார்க்கிறதான அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையிலே திருப்தி என்பதே காணப்படுவதில்லை. Whether they go to buy clothes or they go to a hair cutting salon, ஒருவேளை அவங்க துணிகளை வாங்க சென்றாலும் சரி அல்லது முடி திருத்தும் கடைக்கு சென்றாலும் சரி, whether they're going to work in a college or study in a university, ஒருவேளை பள்ளிக்கூடங்களிலோ அல்லது கல்லூரிகளிலே படிக்கும்படியாக சென்றாலும் சரி, in the relationships they can have, அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதான உறவுகள், and whether they are working in some place, அல்லது ஏதாவது ஒரு இடத்திலே வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, whether it's a family, everywhere people are not very content these days. அது ஒரு குடும்பமோ அல்லது வேறு எந்த இடமாக இருந்தாலும் சரி, ஜனங்கள் இந்த நாட்களிலே அவ்வளவு திருப்தியோடு கூட காணப்படுவதில்லை. ஒரு எக்கோ மாதிரி இருந்துகிட்டே இருக்கு என்னன்னு பாருங்க. So I think when David was writing the psalm, தாவீது இந்த சங்கீதத்தை எழுதின பொழுது he is writing about his life that is totally content. இந்த சங்கீதத்தை எழுதின பொழுது அவர் சொல்லுகிறார் வாழ்க்கையினுடைய திருப்தியை குறித்து அவர் எழுதுகிறார். You know, when you go to a hair salon especially, you can see how people totally think totally in a different way. சாதாரணமாக முடி திருத்துகிற இடத்துக்கு நீங்க சென்றீர்கள் என்று சொன்னால் எப்படி ஜனங்கள் தங்களை குறித்து வித்தியாசமாக சிந்திக்கிறார்கள் என்று சொல்லி நீங்க பார்க்க முடியும். If they have curly hair, they want long hair. ஒருவேளை அவர்களுக்கு சுருள் முடி இருக்கும் என்று சொன்னால் அந்த முடியை நீளமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். If they have blonde hair, they want black hair. அவர்களுக்கு ஒருவேளை செந்நிறமான முடி இருக்கும் என்று சொன்னால் அவர்களுக்கு கருப்பு நிற முடி இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். So everywhere when you look at people and their lives, it's totally a life of discontentment. எனவே ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எந்த ஒரு காரியத்திலும் அவர்களுக்கு திருப்தி என்பதே இல்லை. But when you live in the presence of Jesus this evening, ஆனால் இந்த மாலை வேளையிலே இயேசுவின் பிரசன்னத்திலே நீங்கள் வாழும் பொழுது if we are not content about everything that God has provided in our personal lives, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறதான காரியங்களை குறித்து நீங்க திருப்தியாக இருக்கவில்லை என்று சொன்னால், whether it is going to be his salvation அது ஒருவேளை அவருடைய ரட்சிப்போ or his protection and provision, அல்லது நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற பாதுகாப்போ அல்லது and போஷாக்கோ, every way that is leading in our personal lives, அல்லது நம்முடைய வாழ்க்கையில தனிப்பட்ட விதத்துல தேவன் நடத்துகிறதான எந்த வழிகளா இருந்தாலும் சரி, if our life is not a life of contentment in the presence of God, தேவ பிரசன்னத்திலே நம்முடைய வாழ்வானது ஒரு திருப்தியடைந்த வாழ்வாக இல்லை என்று சொன்னால், I don't think it's going to bring glory to our God during in such a situation. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்வானது தேவனுக்கு மகிமையை கொண்டு வருமா என்பது ஒரு கேள்விதான். You know, if your fathers or mothers, would you like to have a nagging child at home who's never content? ஒருவேளை உங்களுடைய தாயோ தகப்பனோ தங்களுடைய வீட்டிலே எப்பொழுதுமே தொல்லை செய்து கொண்டிருக்கிற அல்லது திருப்தியடையாத ஒரு குழந்தையை வைத்துக் கொள்ள விரும்புவார்களா? Whatever you buy is not enough. என்ன வாங்கி கொடுத்தாலும் சரி பிள்ளைகளுக்கு திருப்தியே இல்லை. Whichever food you give, it's not enough. எப்படிப்பட்டதான உணவை நீங்கள் கொடுத்தாலும் சரி அவர்களுக்கு திருப்தியே இல்லை. Every clothes you give, no, it's not beautiful. நீங்க எந்த துணிகளை வாங்கி கொடுத்தாலும் சரி இது அழகா இல்லை என்று சொல்லுவார்கள். You know, no, even earthly fathers and mothers would not be content with such children. சாதாரணமாக இப்படிப்பட்ட பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர்கள் கூட அவர்களுக்கு இப்படிப்பட்ட பிள்ளைகளோடு கூட ஒரு திருப்தியே இருக்காது. You know, if our lives are not a life of contentment and joy,
நம்முடைய வாழ்க்கையானது சந்தோஷத்தினாலும் திருப்தியாலும் நிரப்பப்படாத ஒரு வாழ்க்கையா இருக்கும் என்று சொன்னார். Praising God for everything that He has given into our personal lives. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவன் கொடுத்திருக்கிற எல்லாவற்றுக்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்தவில்லை என்று சொன்னார். And giving Him all glory and honor in contentment of our hearts. நம்முடைய வழிகளிலே தேவன் கொடுத்திருக்கிறதான ஒவ்வொரு காரியத்துக்காக தேவனுக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்தவில்லை என்று சொன்னால், I do not believe that it's going to bring glory to our Heavenly Father. நம்முடைய பரலோக தகப்பனுக்கு நாம் நம்முடைய எல்லா விதமான கனத்தையும் மகிமையும் நாம் செலுத்தாமல் இருந்தோமானால், When you read this Psalm 16 completely, சங்கீதம் 16 முழுமையாக நீங்கள் வாசிக்கும் பொழுது it speaks about the contentment and happiness of David. தாவீதுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான திருப்தியை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. In the very first verse, he's speaking to God the Father. முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்திலே அவர் பேசுகிறார். Then he begins to speak to himself. அதற்கு பிற்பாடு அவர் தன்னோடு கூடவே அவர் பேச ஆரம்பிக்கிறார். And then he speaks to the people around him. அதற்கு பிற்பாடு தன்னை சுற்றியுள்ள ஜனங்களோடு கூட அவர் பேச ஆரம்பிக்கிறார். And then he begins to speak to God once again. அதற்கு பிற்பாடு மறுபடியும் தேவனோடு கூடவே அவர் பேச ஆரம்பிக்கிறார். Maybe you think, can we speak to ourselves in our lives? ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நம்மோடு கூடவே நாம் எப்படி பேசிக்கொள்வது என்று ஒருவேளை நீங்க நினைக்கலாம். I do not know whether you have this habit. I have this habit. உங்களுக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. Sometimes when I am alone before a mirror, ஆனா சில வேளைகளிலே நான் தனிமையாக கண்ணாடி முன்பாக நிற்கும் பொழுது I speak to myself. என்னோடு கூட நானே பேசிக்கொள்வேன். Hey, don't be like this now. நீ இப்படி இருக்காதே, Just behave yourself now. நீ நல்ல முறையாக நடந்து கொள், Don't be angry like this. நீ இது போல கோவப்படாதே. No one knows. I'll shut the door and say, I'll speak to myself. சில நேரத்துல என்னுடைய கதவு அறைகளை மூடிக்கொண்டு நானே பேசிக்கொள்வேன். இது யாருக்கும் தெரியாது. You know, speaking to yourself is not wrong, உங்களோடு கூட நீங்களே பேசிக்கொள்வது ஒன்றும் தவறல்ல. but putting your questions yourself and giving the answers yourself, maybe it's a sign of insanity. ஒருவேளை நீங்களாவே கேள்வி கேட்டுக்கொண்டு நீங்களாகவே பதில் சொல்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அந்த அளவுக்கு மூளையிலே சரியாக இல்லை என்று அர்த்தம். I do not know whether you know, David wrote most of the Psalms in the time of calamity. சாதாரணமாக உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ எனக்கு தெரியவில்லை. ஆனா தாவீது தன்னுடைய வாழ்க்கையில எழுதின எல்லா சங்கீதங்களுமே அவருடைய வாழ்க்கையினுடைய குழப்பங்களின் நேரங்களிலே எழுதினதுதான். In the times of trouble, he began to pour out his heart before God. தன்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளின் நேரத்திலே தேவனுக்கு முன்பாக தன்னுடைய இருதயத்தை ஊற்ற ஆரம்பித்தார். You know, even as soon as he was anointed to be king of Israel, இஸ்ரவேலுடைய தேசத்தின் ராஜாவாக இருக்கும்படி கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணின பொழுதும் he did not say, hey, where's my throne now? I'm going to sit on the throne. என்னுடைய சிங்காசனம் இங்கே, நான் எப்பொழுது சிங்காசனத்தில் உட்கார முடியும் என்று சொல்லி அவன் கேட்கவில்லை. No, it was a time of calamity and persecution. இல்லை, அது எப்பொழுதுமே தன்னுடைய வாழ்க்கையில் இருந்ததான உபத்திரவங்கள் குழப்பங்களின் மத்தியிலே தான் அவன் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டியதா இருந்தது. 10 years he was running around in calamity and persecution. 10 வருடங்களாக தன்னுடைய வாழ்க்கையிலே குழப்பத்தின் மத்தியிலும் உபத்திரவங்களின் மத்தியிலும் அவன் ஓடிக்கொண்டிருந்தான். Saul was persecuting him. King Saul was persecuting him in a terrible manner. ராஜாவாகிய சவுல் எப்பொழுதுமே இந்த தாவீதை மிக மோசமான விதத்தில் உபத்திரவப்படுத்திக் கொண்டு துரத்திக் கொண்டே இருந்தான். His whole aim was to kill David and finish him off for every time. இந்த சவுலினுடைய ஒரே நோக்கம் எப்படியாவது தாவீதை தீர்த்து கட்டி விட வேண்டும் என்று சொல்லி அவன் சுற்றி கொண்டிருந்தான். You know, one of the things you may be wondering about King David, ராஜாவாகிய தாவீதை குறித்து ஒரு காரியத்தை குறித்து நீங்க ஒருவேளை ஆச்சரியப்படலாம். you know, God said he's a man after my own heart. கர்த்தர் தாவீதை பார்த்து சொன்னார், இந்த மனிதன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி. And in Acts chapter 13 verse 36 it says like this. Acts 13:36. அப்போஸ்தலரின் புத்தகம் 13:36 வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. David did the purposes of God in his own generation. தாவீது தன்னுடைய தலைமுறையிலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்தான் என்று சொல்லி. And when you read such verses you begin to wonder, இப்படிப்பட்ட வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது ஒருவேளை நீங்க ஆச்சரியப்படலாம். how can this man be a man after God's own heart? எப்படி இந்த மனிதன் போய் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்திருக்க முடியும் என்று சொல்லி. According to the Mosaic law, this fellow should have been killed many times, I tell you. மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி பார்த்தால் தாவீது ஏற்கனவே பலமுறை கொலை செய்யப்பட்டிருக்க வேண்டும். He was responsible for the killing of many people. தன்னுடைய வாழ்க்கையிலே अनेक ஜனங்களுடைய கொலைகளுக்கு தாவீது பொறுப்பானவன். But even though he was such a person, why did God say he's a man after my own heart? அப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தும் கூட ஏன் தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த நபர் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி. You know, the early church had the Psalms has this first songbook of the early church. ஆதி சபையானது தங்களுக்கென்று ஒரு பாடல் புத்தகத்தை வைத்திருந்தது. And maybe this is the reason why we identify ourselves with David.
அதனால்தான் தாவீதுடைய சங்கீதங்களை அந்த நாட்களில் அவர்கள் பாடினபடினாலே தாவீதுடைய வாழ்க்கையோடு கூட நம்மையும் நம்ம அடையாளப்படுத்திக் கொள்ள He முடியும். was a wonderful person with a wonderful calling. அவன் ஒரு அற்புதமான அழைப்பை பெற்ற ஒரு அற்புதமான மனிதன். But still, he was a very normal person in many aspects. இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையின் அநேக கோணங்களிலே சாதாரண நபராகத்தான் அவன் இருந்தான். Yes, he did the purposes of God in his own generation. ஆம், தன்னுடைய சொந்த தலைமுறையிலே தேவனுடைய நோக்கங்களை அவன் நிறைவேற்றி முடித்தான், உண்மைதான். But many times we read the prayers and the sufferings of David. ஆனால் அநேக நேரங்களில் தாவீதுடைய ஜெபங்களையும் அவனுடைய வாழ்க்கையில் அவன் பட்டதான பாடுகளையும் குறித்து நாம் வாசிக்க We முடியும். read about his persecution, we read about his prayers. அவனுடைய ஜெபங்களை குறித்து தன்னுடைய வாழ்க்கையில் அவன் கடந்து சென்றதான உபத்திரவங்களின் வழிகளை குறித்து நம்மால் வாசிக்க And maybe முடியும். one of the reasons why we like the Psalms of David is this. ஒருவேளை நாம் ஏன் தாவீதின் சங்கீதங்களை விரும்புகிறோம் என்கிறதுக்கான காரணம் இதுவாக இருக்கலாம். Because in many aspects the Psalms of David is a reflection of our own lives. ஏனென்றால் தாவீதுடைய சங்கீதங்கள் அநேகவற்றை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது நம்முடைய சொந்த வாழ்க்கையை போலவே அதுவும் காணப்படுகிறது. Many things what we are going through life is reflected in the Psalms of David. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து செல்கிறதான பாதைகள் தாவீதுடைய வாழ்க்கையிலும் சங்கீதங்களிலும் பிரதிபலிக்கிறது. In the Psalms of David sometimes we find ourselves in those Psalms. தாவீதுடைய சங்கீதங்களிலே நம்முடைய வாழ்க்கையை கூட நம்மால் அடையாளம் காண முடிகிறது. You know, David had a great passion for the house of God. தாவீது எப்பொழுதுமே தேவனுடைய வீட்டை குறித்து மிகப்பெரிய ஒரு வாஞ்சியுள்ள மனிதனாய் காணப்பட்டார். And even though he was a man of many mistakes, தன்னுடைய வாழ்க்கையில் அநேக தவறுகளை செய்த ஒரு நபராக இவன் காணப்பட்டாலும் கூட once he sinned, he knew that he has to go to the feet of his living God. தன்னுடைய வாழ்க்கையில பாவம் செய்த பொழுது அவனுக்கு நிச்சயமாக தெரிந்தது அவன் தேவனுடைய பாதத்துக்கு நேராய் கடந்து செல்ல வேண்டும் என்று. You know, Saul was a totally different person. சவுல் எப்பொழுதுமே ஒரு மாறுபட்ட நபராகத்தான் இருந்தான். When he sinned against God, சவுல் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த பொழுது his concern was, what will the people think about me? அவனுடைய எண்ணம் எல்லாம் ஜனங்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்பதுதான். His concern was the people who elected him. அவனுடைய அக்கறை எல்லாம் தன்னை தெரிந்தெடுத்த ஜனங்களை பற்றித்தான். You know, I think you know that Saul was never the choice of God. சவுல் எப்பொழுதுமே தேவனுடைய ஒரு தெரிந்தெடுப்பாக இல்லை. You know, God never said, you need a king now. கர்த்தர் ஒருபோதும் இஸ்ரவேலை பார்த்து சொல்லவில்லை உங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று. All around Israel, there were many kings. இஸ்ரவேல் தேசத்தை சுற்றிலும் இருக்கிறதான தேசங்களிலே எல்லாருக்கும் ஒரு ராஜா இருந்தார்கள். But Israel was under theocracy. ஆனால் இஸ்ரவேல் தேசமோ தேவனுடைய ஆளுகையின் கீழ் இருந்தது. And when they came and said, we need a king now, அவர்கள் சொன்னார்கள் எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும். God said, no, you don't need a king. கர்த்தர் சொன்னார் இல்லை உங்களுக்கு ஒரு ராஜா தேவையில்லை. Because I am your king now. நானே உங்களுடைய ராஜாவாக And இருக்கிறேன். when I am a king, you don't need any king around you. You know, don't need any king in this nation. நானே உங்களுடைய ராஜாவா இருக்கிறபடினாலே இந்த தேசத்துல உங்களுக்கு என்று ஒரு ராஜா தேவையில்லை. But people completely insisted until they got a king. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோ தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று பிடிவாதமாய் இருந்தார்கள். You know, this is the pattern of God even today in our personal lives. இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை வழிநடத்துகிற முறை இதுதான். When you say, Lord, I need this person, I need this thing, I need this building, I need this job. நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவரே எனக்கு இந்த நபர் தேவை, எனக்கு இந்த வேலை தேவை, எனக்கு இந்த கட்டிடம் தேவை, எனக்கு இந்த குறிப்பிட்ட காரியம் தேவை என்று பிடிவாதமாய் இருக்கும் பொழுது, Lord, I need this fellowship, I need this friendship. ஆண்டவரே எனக்கு இந்த ஐக்கியம் தேவை, எனக்கு இந்த நட்பு தேவை என்று பிடிவாதமாய் இருக்கும் பொழுது, God will say, this is not good for you. கர்த்தர் சொல்வார் இது உனக்கு நல்லதல்ல. But if you keep on insisting, இல்ல நீ தொடர்ந்து பிடிவாதம் பிடித்துக் கொண்டே இருந்தால் God will say, okay, take it. ஆண்டவர் சொல்வார் சரி வைத்துக்கொள். Because only if you get it, you will know there's nothing in it. நீ இதை வாங்கிக் கொண்டால் தான் உனக்கு தெரியும் இதுல ஒன்றுமே இல்லை என்று சொல்லி. Until you get it, you'll be craving for this relationship or thing or person. உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த குறிப்பிட்ட நபரை, இந்த வேலையை, இந்த குறிப்பிட்ட பதவியை அடையும் வரைக்கும், அதை நீ அடைந்து கொள்ளும் வரைக்கும் அதிலே ஒன்றுமில்லை என்று சொல்லி நீ அறிந்து கொள்ள மாட்டாய். And once you come to this position of person, ஒரு முறை இந்த குறிப்பிட்ட நபரையோ அல்லது இடத்தையோ நீ அடைந்த பிறகுதான், once you come to this thing that you are demanding all the time, உன்னுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே கேட்டுக்கொண்டே இருக்கிற இந்த குறிப்பிட்ட காரியத்தை நீ அடைந்த பிறகுதான், then suddenly you will know there is nothing in this. அதற்கு பிறகுதான் அதிலே ஒன்றுமே இல்லை என்பதை நீ அறிந்து கொள்வாய். This was the situation of the people of Israel. இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலையாகவும் காணப்பட்டது. But even though David did a lot of mistakes in his life, தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அநேக தவறுகளை செய்திருந்தாலும் கூட, he was concerned about the presence of God in his life. அவன் எப்பொழுதுமே தேவ பிரசன்னத்தை குறித்து அக்கறையுள்ள மனிதனாயிருந்தான். And he was concerned about the indwelling power of the Holy Spirit. அவன் எப்பொழுதுமே தனக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரை குறித்து அக்கறையுள்ளவனாயிருந்தான். Saul was concerned about people. சவுல் எப்பொழுதுமே தன்னை சுற்றி இருக்கிறதான ஜனங்களை குறித்து கரிசனை உள்ளவனாயிருந்தான். Oh, I was elected by these people. இந்த ஜனங்களால் தான் நான் தெரிந்தெடுக்கப்பட்டேன். I must know what these people think about me. இந்த ஜனங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். David
was anointed by God. தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட He was the one who elected David. அவர்தான் தாவீதை தெரிந்து கொண்டவர். Even though he had nothing in his background to be elected. தாவீதுக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்படத்தக்க வகையிலே எந்த விதமான ஒரு பின்னணியும் இல்லாமல் இருந்தாலும் கூட God is the one who chose him. கர்த்தர் தாமே அவனை தெரிந்து கொண்டார். And he said, Lord, I want to come back to you now that I have done a mistake. அப்பொழுது தாவீது சொன்னான், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில ஒரு தவறு செய்யும் பொழுது கூட உம்முடைய பிரசன்னத்துக்கு தான் நான் வர He said, விரும்புகிறேன். Lord, create in me a new heart. ஆண்டவரே, எனக்குள்ளே ஒரு புதிய இருதயத்தை சிருஷ்டியும். Cast me not away from your presence. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை விட்டு என்னை தள்ளாமலும். And take not the Holy Spirit away from me. உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று சொன்னான். You know, this was the prayer of David. இதுதான் தாவீதினுடைய ஜெபம். Because he had a very bad example before him. ஏனென்றால் தனக்கு முன்பாக ஒரு மோசமான எடுத்துக்காட்டை அவன் கண்டபடினாலே, When the moment the presence of God disappeared from Saul, எந்த நேரத்திலே சவுலுடைய வாழ்க்கை விட்டு தேவ பிரசன்னம் போனதோ, the moment the Holy Spirit was taken away from Saul, எப்பொழுது சவுலுடைய வாழ்க்கையிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் எடுக்கப்பட்டாரோ, Saul became a complete zero. சவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய பூஜ்யமாக மாறினார். And I want to warn you in the name of Jesus. அதே போல இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் எச்சரிக்க You விரும்புகிறேன். may have a great calling. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அழைப்பு உங்களுக்கு இருக்கலாம். Maybe God is the one who chose you. ஒருவேளை கர்த்தர் தான் உங்களை தெரிந்து கொண்டிருந்திருக்கலாம். God says, okay, you are a man after my own heart. கர்த்தர் ஒருவேளை உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம், நீ என் இருதயத்திற்கு ஏற்ற நபர் என்று சொல்லி. The two things that are very important in the Christian life is the presence of God and the power of the Holy Spirit. ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில இரண்டு காரியங்கள் மிக மிக முக்கியமானவை. ஒன்று தேவ பிரசன்னம், இன்னொன்று பரிசுத்த ஆவியானவருடைய When அபிஷேகம். this man made a mistake, he ran to the presence of God. இந்த நபர் தவறு செய்த பொழுது தேவ பிரசன்னத்துக்கு நேராக ஓட His ஆரம்பித்தான். whole concern was that the Holy Spirit is not taken away from him. அவனுடைய முழு அக்கிரியமே தேவ பிரசன்னம் தன்னை விட்டு எடுபட்டு போக கூடாது என்பது. You know, this is what God said to Saul one day. இதைத்தான் ஒரு நாள் கர்த்தர் சவுலை பார்த்து Your சொன்னார், generation would have endured forever. உன்னுடைய ராஜ்யபாரமானது என்றென்றைக்கும் நிலைத்திருந்திருக்க Your வேண்டும். generation would have endured forever. உன்னுடைய ராஜ்யபாரமானது என்றென்றைக்கும் நிலைத்திருந்திருக்க But வேண்டும். now I am changing my mind completely. ஆனா இப்பொழுதோ நான் என்னுடைய மனதை மாற்றிக்கொண்டேன். Because I have chosen a man after my own heart. ஏனென்றால் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு நபரை நான் தெரிந்து The கொண்டேன். eyes of God are roaming around this place this evening. இந்த மாலை வேளையிலும் கர்த்தருடைய கண்களானது இந்த இடத்திலே சுற்றி உலாவி பார்த்து It's கொண்டிருக்கிறது. looking for people after his own heart right நம்முடைய now. இருதயத்துக்கு ஏற்ற நபரை தேவனுடைய கண்களான இந்த மாலை I வேளையிலே do not தேடிக் know what கொண்டிருக்கிறது. God is going to do in this nation in the future. எதிர்காலத்தில் இந்த தேசத்திலே கர்த்தர் என்ன காரியத்தை செய்ய போகிறாரோ எனக்கு I do தெரியாது. not know whom God is going to raise to shake this nation of India once again. இந்திய தேசத்தை அசைக்கும்படியாக தேவன் எந்த ஒரு நபரை தெரிந்து கொள்ளப் போகிறாரோ எனக்கு தெரியாது. All what we can say, Lord, I am ready for the challenge that you're going to give me. ஆனால் நான் சொல்ல வேண்டிய காரியம் அல்ல, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுக்க போகிற சவால்களை சந்திப்பதற்கு நான் ஆயத்தமாய் I இருக்கிறேன் am என்பதுதான். prepared to carry the weight of your glory upon me. ஆண்டவரே உம்முடைய மகிமையின் பாரத்தை என் மீது சுமந்து கொள்வதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்வது I am மாத்திரமே. ready to carry the power of the Holy Spirit, the weight of your glory upon me. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தையும் உம்முடைய மகிமையின் பாரத்தையும் சுமப்பதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று This சொல்வது is what மாத்திரமே. this is what God is looking for this evening. இதைத்தான் இந்த மாலை வேளையிலே கர்த்தர் நம்ம மத்தியிலே தேடிக் கொண்டிருக்கிறார். You know, in our personal lives, that what we think about people may change completely. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஜனங்களை குறித்து நான் நினைக்கிற காரியம் முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கலாம். You know, but our personal concerns must be like this. ஆனால் நம்முடைய தனிப்பட்ட அக்கறைகளானது இப்படி இருக்க வேண்டும். What we think about people is not important. ஜனங்களை குறித்து நாம் என்ன நினைக்கிறோம் என்பது முக்கியமல்ல. But what God thinks about you is very ஆனால் important. கர்த்தர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார் என்பது மிக மிக முக்கியம். You know, we may be thinking about people in a totally different manner. ஒருவேளை ஜனங்களை பற்றி மாறுபட்ட காரியங்கள் நாம் எண்ணிக்கொண்டிருக்கலாம். But God is a God who looks into your heart this evening. ஆனால் நம்முடைய தேவன் இந்த மாலை வேளையிலே உங்களுடைய இருதயத்தை நோக்கி பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். Even if we do a mistake in our lives, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஒரு தவறு செய்திருந்தாலும் கூட, even if you do totally wrong things against God in our lives, ஒருவேளை தேவனுக்கு விரோதமாக முற்றிலும் தவறான ஒரு காரியத்தை நாம் செய்திருந்தாலும் கூட, it's not very important that we think what is this man or that man is thinking about me. இந்த நபர் அல்லது அந்த நபர் என்னை குறித்து என்ன நினைக்கிறார் என்பது முக்கியமல்ல. The only place where we can go is to the presence of God. நாம் இந்த மாலை வேளையிலே போகக்கூடிய இடமெல்லாம் தேவனுடைய பிரசன்னம் மாத்திரமே. As the deer pants for streams of water, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுது போல, so my soul pants for you. என்னுடைய ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து Oh கதறுகிறது. God, my soul thirsts for God.
என் ஆத்துமாவே தேவனுக்காக காத்திருக்கிறது தாகமாயிருக்கிறது. When can I go and meet with my God? எப்பொழுது என் தேவனுடைய சந்நிதியில் நான் வந்து நிற்பேன்? When can I go and meet with my God? எப்பொழுது நான் தேவனுடைய சந்நிதியில் வந்து அவரை காண்பேன்? Is this the thirst of your heart this evening? இதுதான் இந்த மாலை வேளையில் உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சையாயிருக்கிறதா? When do I want to meet with God? எப்பொழுது நான் என் தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? Oh, once in a Sunday I can go and meet with God. வாரம் ஒருமுறை சென்று ஞாயிற்றுக்கிழமையிலே தேவனை பார்ப்பது உண்மைதான். Possibly 30 minutes later because they are just singing. நான் ஒரு அரை மணி நேரம் கூட ஆராதனைக்கு தாமதமா செல்வேன். ஏனென்றால் ஆரம்பத்திலே பாட்டு தானே பாடிக்கொண்டிருக்கிறார்கள். Even after the preaching starts, I will come. ஒருவேளை பிரசங்கம் ஆரம்பித்த பிற்பாடு கூட நான் வருவேன். Even when they're going to say என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, I can go into the room. ஒருவேளை ஆராதனையின் முடிவிலே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று ஜெபம் முடிக்கும் பொழுது கூட நான் போய் சேரலாம். Because it is Sunday, I have to go and place my feet in the church today. ஞாயிற்றுக்கிழமையில போய் எப்படியாவது சபையில காலை வைத்தால் போதும். When can I go and meet with God? எப்பொழுது நான் தேவனுடைய சன்னிதானத்திலே வந்து நிற்பேன்? As I was preparing this message, இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்த பொழுது this one single sentence totally devastated me. இந்த ஒரு வார்த்தையானது உண்மையாகவே என்னை ஆழமாக அசைத்தது. When can I go and meet with God? நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியிலே வந்து நிற்பேன்? What a yearning this man had for the presence of God. தேவ பிரசன்னத்துக்காக இந்த மனிதனுக்கு இருந்த எப்பேற்பட்ட ஒரு வாஞ்சையை நாம் பார்க்கிறோம். You know, being in the presence of a person has to do with a loving relationship. ஒரு மனிதனுடைய பிரசன்னத்துக்கு வருவதற்கு நாம் வாஞ்சிப்பது அந்த மனிதனோடு கூட நம்ம இருக்கிறதான அன்பை பொறுத்தது. Without love, there's going to be no desire to be in the presence of this person. அன்பில்லாம அந்த நபரிடத்திலே போய் பேசுவதற்கு நமக்கு எந்த ஒரு விருப்பமும் இருக்காது. This is the same even in the relationship with God. இதே காரியம் தேவனுடைய சமூகத்திற்கு பொருந்தும். How much this person should have loved God in his life. இந்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு தேவனை நேசித்திருந்திருக்க வேண்டும். He was so concerned about the presence of God. அவன் தேவ பிரசன்னத்தை குறித்து அவ்வளவு வாஞ்சை உள்ளவனாய் இருந்தபடியினால He had a passion to build a house for God. தேவனுக்காக ஒரு வீட்டை கட்டி எழுப்ப வேண்டும் என்று ஒரு வைராக்கியம் கொண்டான். All through his life he was battling and battling and battling. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவன் யுத்தம் செய்து கொண்டே இருந்தான். Lord, your house must be built in all its glory and splendor. ஆண்டவரே, உம்முடைய வீடானது எல்லா மகிமையோடும் மாட்சிமையோடும் கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினான். Do you really have this desire in your heart this evening? இந்த மாலை வேளையில் உண்மையாகவே உங்களுடைய இருதயத்தில் இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை உண்டா? In the city of Trichy, இந்த திருச்சி பட்டணத்தில் where 1.8 million people are living today, இங்கே 1.8 மில்லியன் ஜனங்கள் வசித்துக் கொண்டிருக்கிற இந்த God has பட்டணத்தில் placed you and me with a purpose in this city. கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒரு நோக்கத்தோடு கூட இந்த திருச்சி பட்டணத்திலே There வைத்திருக்கிறார். are lakhs and lakhs of people who are looking for a relationship with God. இந்த பட்டணத்தில் லட்சக்கணக்கான ஜனங்கள் தேவனோடு கூட உள்ள உறவை வாஞ்சித்து காத்துக் Do you கொண்டிருக்கிறார்கள். really say, yes, Lord, this is my passion. ஆண்டவரே, இது என்னோட இருதயத்தின் வாஞ்சை என்று I சொல்லுவீங்களா? want your church to be built in this city in all its glory and splendor. ஆண்டவரே, உம்முடைய சபையான இந்த பட்டணத்திலே எல்லா மகிமையோடும் மாட்சிமையோடும் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? You know, when you read through the Psalms, there are 6 Psalms that are very, very special for David. சங்கீதங்களை வாசித்து பார்க்கும் பொழுது இதிலே 6 சங்கீதம் தாவீதுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. This is a psalm that he has engraved for the future. இந்த சங்கீதத்தை அவன் எதிர்காலத்துக்காக செதுக்கி வைத்த ஒரு சங்கீதம் என்று சொல்லலாம். Among the 6 Psalms that David wrote in this category, இந்த வரிசையிலே தாவீது 6 சங்கீதங்களை எழுதி இருக்கிறார். a Michtam of David, that's what it says in the Hebrew language. எபிரேய பாஷையிலே மிக்தாம் என்னும் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Unfortunately, this is not printed in the Tamil version. தமிழ் மொழியிலே இது அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. But in some English versions you can read this. ஆனா சில ஆங்கில பாஷையிலும் இதை நீங்க பார்க்கலாம். Michtam of David. மிக்தாம், தாவீதின் மிக்தாம் என்னும் சங்கீதம். A psalm that is engraved for the future. எதிர்காலத்துக்காக செதுக்கி வைக்கப்பட்ட தாவீதினுடைய He சங்கீதம். wants to make sure that you know about David's treasure. தாவீதுடைய இந்த பொக்கிஷமானது இங்கே செதுக்கி He வைக்கப்பட்டிருக்கிறது. wants you to know that he's a joyful and content person. தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் சந்தோஷமும் பரிபூரணமும் திருப்தியும் நிறைந்த ஒரு மனிதனாக இருக்க விரும்பினான். And this is the treasure I am leaving back for posterity in the future. எதிர்காலத்திலே வருகிறதான சந்ததிக்காக நான் செதுக்கி வைக்கிறதான ஒரு பொக்கிஷம் என்று சொல்லி அவன் இதை எழுதி வைத்தான். In the beginning he says, you are my shield and you are my faith. எதிர்காலத்திலே அதாவது இந்த சங்கீதத்தினுடைய ஆரம்பத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே, நீர் என்னுடைய நம்பிக்கையும் என்னுடைய கேடகமா இருக்கிறீர் Lord, என்று சொல்லி. whatever may happen around me, ஆண்டவரே, என்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி, you are my protection ஆண்டவரே, நீர் என்னுடைய பாதுகாப்பு, and you are the person I'm going to trust now. நான் நம்புகிற
தேவன் நீராக இருக்கிறீர். I will trust you and you are the person, you are above everything in my life. நான் உம்மை நம்புவேன். என்னுடைய வாழ்க்கையில நான் நம்புகிற எல்லாவற்றை காட்டிலும் நீரே என்னுடைய மேலான நம்பிக்கை. First of all, he speaks to God and tell this very clearly. முதலாவது தேவனை பார்த்து இந்த காரியத்தை மிக தெளிவாக அவன் சொல்லுகிறான். And then he speaks about my God. அதற்கு பின்பு அவன் சொல்லுகிறான், என் தேவனே. Lord, you are my God. ஆண்டவரே, நீர் என்னுடைய தேவன். It is not my grandfather's God, not my grandmother's God. ஆண்டவரே, நீர் என்னுடைய தாத்தாவுடைய பாட்டினுடைய தேவன் மாத்திரமல்ல. You know, sometimes when you speak to people about the Christian experience, சில நேரங்களிலே மனிதர்களோடு கூட அவருடைய கிறிஸ்துவ அனுபவத்தை குறித்து பேசினால் இப்படி they will say, சொல்லுவார், my father was a wonderful preacher. என்னுடைய அப்பா ஒரு நல்ல பிரசங்கியார். Are you a believer? நீங்க ஒரு விசுவாசியா? Oh, my grandmother was a wonderful prayerful person. என்னுடைய பாட்டி நல்ல அருமையான ஜெபிக்கிற ஒரு ஜெப வீராங்கனை என்று Are சொல்லுவார். you walking with God? நீங்க இன்றைக்கு தேவனோடு கூட நடக்கிறீர்களா? Oh, my father is a wonderful saint. என்னுடைய தகப்பன் ஒரு அற்புதமான பரிசுத்தவானாய் இருந்தார். Your father could have been the best Christian in this planet. உங்களுடைய தகப்பன் ஒருவேளை இந்த உலகத்திலேயே மிக அற்புதமான ஒரு கிறிஸ்தவனாக வாழ்ந்திருக்கலாம். But who is Christ for you? ஆனா இன்றைக்கு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில Do யாராக you இருக்கிறார்? really have a personal relationship with God? இந்த தேவனோடு கூட நிச்சயமாகவே ஒரு தனிப்பட்ட தொடர்பு உங்களுக்கு உண்டா? Even if you don't have a personal relationship, you can never talk to this Father in heaven. ஒருவேளை இந்த பரலோக தகப்பனோடு கூட உங்களுக்கு உறவில்லை என்று சொன்னால் நிச்சயமாகவே அவரோடு கூட நீங்க தொடர்பு கொள்ள முடியாது. The family of your birth does not save you. உங்களுடைய குடும்பத்தின் பிறப்பு உங்களை ஒருபோதும் ரட்சிக்க போவதில்லை. Yes, they can pray for you. ஒருவேளை உங்க குடும்பம் உங்களுக்காக ஜெபிக்கலாம். They will pray day and night for your salvation. ஒருவேளை உங்க ரட்சிப்புக்காக உங்களுடைய குடும்பம் இரவும் பகலும் ஜெபிக்கலாம். But in order to have a faithful relationship with God, ஆனால் தேவனோடு கூட ஒரு உண்மையுள்ள உறவு உங்களுக்கு இருக்கும்படியாக we have to come to a decision to have a personal relationship with this heavenly Father. இந்த பரலோக தகப்பனோடு கூட எனக்கு ஒரு உறவு வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தீர்மானித்து அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக வர வேண்டும். Dr. Billy Graham said like this. டாக்டர் பில்லி கிரஹாம் இப்படியாக சொன்னார், Just because a child is born in a car shed, ஒரு குழந்தை கார் ஷெட்ல பிறக்கிறதுனால the child does not become a car immediately. அந்த குழந்தை உடனடியாக ஒரு காராக மாறி Yes, the விடுவதில்லை. place of birth is a car shed, ஒருவேளை அந்த குழந்தை ஒரு கார் ஷெட்ல பிறந்திருக்கலாம். but it's not a car. ஆனால் கார் ஷெட்ல பிறந்ததுனால அந்த குழந்தை ஒன்றும் காராக மாறி விடாது. You can be born in a Christian family, ஒருவேளை ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல நீங்க பிறந்திருக்கலாம். but immediately you are not a Christian. ஆனா உடனடியாக நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக மாறி விடுவதில்லை. You have to make a personal relationship, personal decision for Jesus Christ this evening. இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த மாலை வேளையிலே நீங்கள் ஒரு தனிப்பட்ட தீர்மானத்தை, தனிப்பட்ட முடிவை எடுக்க He வேண்டும். says, other than you, Lord, there is no goodness in my life. ஆண்டவரே, உம்மை அல்லாமல் என்னுடைய வாழ்க்கையிலே நன்மையானது வேறொன்றும் இல்லை. Whatever goodness may be there in my personal life, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நன்மையான எந்த காரியம் இருந்தாலும் சரி, I can be a good looking person. ஒருவேளை நான் பார்ப்பதற்கு நல்ல தோற்றமுடைய ஒரு நபராக I இருக்கலாம். can be a very graceful person. ஒருவேளை நான் நல்ல தயவுள்ள ஒரு நபராக இருக்கலாம். I can be very merciful to people. ஒருவேளை ஜனங்களுக்கு நல்ல இரக்கமுள்ள நபராக நான் I can இருக்கலாம். be a very loving person. ஒருவேளை மற்றவர்களிடத்தில் நான் அன்புள்ள நபராக But இருக்கலாம். Lord, compared to your kindness in my life, ஆனால் உம்முடைய தயவோடு கூட என்னை நான் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, Lord, you are the most kindest person I ever met in my life. ஆண்டவரே, இந்த உலகத்திலே நான் பார்த்த நபர்களிலே மிகவும் தயவுள்ள நபர் நீர் மாத்திரமே. More than all of the characteristics that could be found in my life. என்னுடைய வாழ்க்கையில எனக்கு இருக்கிற எல்லா குணாதிசயங்களுக்கு மேலாக, Lord, you are the most wonderful person I ever met. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்த மிக அற்புதமான நபர் நீர் And மாத்திரமே. I am so happy about the saints in the church of Jesus. ஆண்டவரே, உம்முடைய சபையிலே காணப்படுகிற ஜனங்களை குறித்து நான் மிகவும் பிரியமுள்ளவனாய் I am இருக்கிறேன். so happy about the people who are following you. உம்மை பின்பற்றுகிறதான ஜனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். Let me tell you a truth. ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். If you believe on Jesus, நீங்க இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு நபராய் இருந்தால் you will love his church. நிச்சயமாக அவருடைய சபையும் நீங்க நேசிப்பீங்க. If you love his church, நீங்க அவருடைய சபையை நிச்சயமாக நேசிப்பீங்க. you will love every brother, every mother and father inside the congregation. நீங்க சபையை நேசிக்கிற நபராய் இருந்தால், இயேசுவை நேசிக்கிற நபராய் இருந்தால், சபையில் இருக்கிற ஒவ்வொரு தாயையும் தகப்பனையும் சகோதர சகோதரிகள் நேசிப்பீங்க. Without any prejudice, without any discrimination. உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல், எந்த ஒரு தடைகளும் பிரிவினைகளும் இல்லாமல், Because everyone was saved by the cleansing power of the blood of Jesus. ஏனென்றால் எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சுத்தமாக்கப்பட்டவர்கள் When தான். we come to the presence of God, everyone is equal before God. நாம் தேவ பிரசன்னத்துக்கு வரும் பொழுது எல்லாருமே தேவனுக்கு முன்பாக சமமானவர்கள் தான். Yes, we may be different in our ways we think. ஒருவேளை நாம் சிந்திக்கிற விதத்திலே நாம் We may வித்தியாசமானவர்களாய் be இருக்கலாம். totally different in the ways we dress. ஒருவேளை நாம் உடை உடுத்துகிற விதத்திலே வித்தியாசமானவர்களாய் But இருக்கலாம். still, we are brothers and sisters in one single family. இருந்தாலும் ஒரே
ஒரே குடும்பத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகள் தான் நாம். Whether we are black and white, yellow or pink or whatever our skin color may be. ஒருவேளை நம்முடைய தோலின் நிறம் கருப்போ வெள்ளையோ மஞ்சளோ எந்த நிறமா இருந்தாலும் சரி, We all belong to this one single family of God. நம்ம எல்லாருமே தேவனுடைய இந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். Some years ago, my German pastor called me suddenly at 1 o'clock in the afternoon. ஒரு நாள் என்னுடைய ஜெர்மன் போதகர் மதிய வேளையிலே 1 மணிக்கு என்னை அழைத்தார். And he said, Gideon, you have to rush. You have to speak in a convention. அவர் சொன்னார், கிடியன், நீங்கள் ஒரு அவசரமாக ஒரு கன்வென்ஷனிலே நீங்க பிரசங்கம் பண்ண வேண்டியதா இருக்குது. I had to speak in this meeting, but I cannot go. இந்த கூட்டத்திலே நான் தான் பேசியிருக்க வேண்டும், ஆனால் திடீரென்று என்னால் போக முடியவில்லை. But you please go and speak. You are good in English, so go and speak now. அவர் சொன்னார், நீங்க ஆங்கில பாஷையிலே நன்றாய் பேசுகிறவராய் இருக்கிறபடினாலே தயவு செய்து நீங்க போய் பேசுங்க என்று சொன்னார். And there were 1,000 Africans gathered together. அங்கே பார்த்தால் கிட்டத்தட்ட 1000 ஆப்பிரிக்கர்கள் அங்கே கூடி வந்திருந்தார்கள். This is my first African convention. என்னுடைய வாழ்க்கையிலே முதன்முறையாக நான் போன ஒரு ஆப்பிரிக்கர்களுடைய கன்வென்ஷன் அதுதான். The bass guitar was so wonderful and loved. அங்கிருந்த அந்த பேஸ் கிட்டார் அவ்வளவு அற்புதமாக வாசித்தார், அவ்வளவு சத்தமாக இருந்தது. I thought my heart is going to come out of my mouth now. என்னுடைய இருதயமே வாய் வழியா வெளியே வந்துருமோ அப்படின்ற அளவுக்கு சத்தமா இருந்துச்சு. Such loud music. அந்த அளவுக்கு மிக சத்தமான ஒரு இசை. Everyone is dancing, everyone is singing. எல்லாரும் பாடுறாங்க, எல்லாரும் அங்க நடனம் ஆடினாங்க. And I started to pray. நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். I said, Lord, help me not to laugh now. ஆண்டவரே, எப்படியாவது நான் சிரிக்காம இருக்கறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படினு சொல்லி They are my brothers and sisters. இவங்களும் என்னுடைய சகோதர சகோதரிகள் தான். They have the type of worship. அவங்களுக்குன்னு ஒரு சொந்த ஒரு ஆராதனை முறை வைத்திருக்காங்க. I should never laugh now at their worship. ஆண்டவரே, அவங்க ஆராதிக்கும்போது நான் அவங்கள பார்த்து சிரிச்சற கூடாது அப்படினு சொல்லி ஜெபித்தேன். Slowly I opened my mouth, I opened my eyes. மெதுவா என்னுடைய கண்களை திறந்து பார்த்தா half of the congregation is standing on the chairs. அங்க பார்த்தா சபையில இருக்கிற பாதி பேர் எல்லாம் நாற்காலி மேல ஏறி நின்று கொண்டிருக்காங்க. And half of the church is running around, one behind the other. அங்க இருக்கிற அந்த பாதி சபையை பார்த்தா ஒருவர் பிடித்துக்கொண்டு வட்டமாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. Everyone is dancing, everyone is singing. எல்லாரும் பாடுறாங்க, எல்லாரும் அங்க நடனம் ஆடிக்கொண்டிருந்தாங்க. You know what I said to myself? அப்பொழுது என்ன பார்த்து நானே என்ன சொல்லிக் கொண்டேன் தெரியுமா? Lord, it is good that you brought me here. ஆண்டவரே, இந்த இடத்துக்கு என்ன நீங்க கொண்டு வந்தது நல்லதுதான். One day I am going to meet these brothers and sisters in heaven. ஒரு நாள் நிச்சயமாக இந்த சகோதர சகோதரர்களை நான் பரலோகத்துல சந்திப்பேன். And before I am shocked there, now you have given me the opportunity to see them here. பரலோகத்துல வந்து நான் அவங்களை பார்த்து நான் அதிர்ச்சி ஆகிறதுக்கு முன்னாடி பூமியிலேயே அவங்களை பார்க்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்காங்க. I really enjoyed the service after that. உண்மையாகவே அந்த சபையினுடைய ஆராதனை அதுக்கு பின்னாடி நான் உண்மையாகவே ரசித்தேன். We can be totally different, that's no problem. ஒருவேளை நம்ம வித்தியாசமாக நடந்து கொள்ளலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. But we have one single heavenly Father. ஆனா நம்ம எல்லாருக்கும் ஒரே பரலோக தகப்பன் இருக்கிறார். Is it not true? Can you all raise your hands and say hallelujah? இந்த மாலை வேளையிலே நம்முடைய கரங்களை உயர்த்தி ஹalleluya என்று சொல்லலாம். We have one single heavenly Father. நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து ஒரே பரலோக தகப்பன் இருக்கிறார். We may be different in appearance. ஒருவேளை நாம் பார்ப்பதற்கு வித்தியாசமானவர்களாக Our language may be different. ஒருவேளை நம்முடைய பாஷைகள் வித்தியாசமானவை. Our customs may be different. ஒருவேளை நம்முடைய பாரம்பரியங்கள் வித்தியாசமா இருக்கலாம். But our heavenly Father is the same. ஆனா நம்முடைய பரலோக தகப்பன் இந்த மாலை வேளையிலே ஒரே தேவனாய் இருக்கிறார். He says, Lord, you alone are enough for me. ஆண்டவரே, நீர் மாத்திரமே எனக்கு போதுமானவர். Lord, I am content with the portion you have given me. ஆண்டவரே, எனக்கு கொடுத்ததான இந்த பங்கிலே நான் திருப்தியாய் இருக்கிறேன். Lord, you will save and protect my inheritance. ஆண்டவரே, நீர் என்னுடைய சுதந்திரத்தை காப்பாற்றுவீர். You know, in order to expound this part, I have to tell you a little thing about the story of Israel. இந்த வசனத்தை உங்களுக்கு விளக்கும்படியாக இஸ்ரவேல் தேசத்திலே நடந்ததான ஒரு சம்பவத்தை உங்களுக்கு விளக்க வேண்டும். When Israel came into the promised land, இஸ்ரவேல் தேசமானது வாக்குத்தத்த தேசத்துக்குள்ளாக வந்த பொழுது every tribe except the tribe of Levites, they had a piece of land. லேவி கோத்திரத்தை தவிர மற்ற எல்லா கோத்திரத்துக்குமே வாக்குத்தத்த தேசத்திலே பாகம் பிரித்து கொடுக்கப்பட்டது. Every person in this tribe also had a portion. அதே போல அந்த கோத்திரத்துக்குள்ளாக இருந்த நபர்களுக்கும் வாக்குத்தத்த தேசத்தினுடைய ஒவ்வொரு பங்கு கிடைத்தது. You know, David had his portion in the town of Bethlehem. அதே போல பெத்லெஹேமிலே தாவீதுக்கும் ஒரு பங்கு நிலம் கொடுக்கப்பட்டது. But he was not able to go and inherit his portion. ஆனால் பெத்லெஹேமிலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிலத்தை போய் அவனால் அனுபவிக்க முடியவில்லை. Because now Saul is chasing him. ஏனென்றால் சவுல் அவனை துரத்தி கொண்டிருக்கிறான். The only aim of Saul is to kill this fellow. சவுலினுடைய ஒரே திட்டம் எப்படியாவது தாவீதை கொன்று விட வேண்டும். How dare the ladies could sing like this? எப்படி இந்த சகோதரிகள் இப்படி பாடலாம்? Saul killed 1,000, David killed 10,000. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று சொல்லி எப்படி Hey, I பாடலாம்? am the king of Israel. நான் தானே இஸ்ரவேல் தேசத்தினுடைய And ராஜா. this little fellow, this wonderful looking fellow, இந்த பார்ப்பதற்கு அழகா இருக்கிற இந்த சின்ன பையன், and now all the ladies are joining him now. இப்பொழுது இந்த ஸ்திரீகள் எல்லாம் போய் அவனை பார்த்து சேர்ந்து கொண்டு பாடிக்கொண்டிருக்கிறார்கள். I will persecute him. நான் எப்படியாவது அவனை I உபத்திரவப்படுத்துவேன், am never going to leave him alone. எப்படியாவது அவனை நான் விட போவதே இல்லை. And
And in this background, he's praying now. இந்த பின்னணியிலே தான் தாவீது ஜெபிக்க ஆரம்பித்தான். Lord, you are my portion. ஆண்டவரே நீரே என்னுடைய பங்கு. I may not be able to come to Bethlehem. ஒருவேளை பெத்லெஹேமுக்கு என்னால் வர முடியாமல் இருக்கலாம். Because of this persecution, I am not able to come to my inheritance. இந்த உபத்திரவத்தின் நிமித்தமாக என்னுடைய சுதந்திரத்தை என்னால் அனுபவிக்க முடியாமல் But இருக்கலாம். Lord, you are my portion. ஆனா ஆண்டவரே நீரே என்னுடைய பங்கு. When God was dividing the country to all the tribes of Israel, கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்துக்காக இந்த வாக்குத்தத்த தேசத்தை பிரித்து கொடுக்கும் பொழுது he said to the tribe of Levites, those who were serving in the temple of God like this, தேவனுடைய ஆலயத்திலே சேவை செய்து கொண்டிருந்தான லேவியர்களை பார்த்து ஆண்டவர் இப்படி சொன்னார். you do the sacrifices. நீங்கள் தான் பலிகளை செலுத்துகிறவர்கள். You are praying for the people. நீங்க தான் ஜனங்களுக்காக You ஜெபிக்கிறவர்கள். come to worship before God. நீங்க தான் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அவரை ஆராதிக்கிறவர்கள். You have a very special position in my kingdom. என்னுடைய ராஜ்யத்திலே உங்களுக்கு என்று விசேஷித்த ஒரு இடம் உண்டு. All the other tribes need a piece of land. மற்ற எல்லா கோத்திரத்துக்கும் ஒரு நிலத்தின் பங்கு தேவை. Every other tribe needs an inheritance. இங்க இருக்கிற எல்லா கோத்திரத்துக்கும் ஒரு பங்கு தேவை. But you Levites, you don't need an inheritance. ஆனா லேவியர்களே உங்களுக்கு நிலத்தின் ஒரு பங்கு தேவையில்லை. Because I am going to be an inheritance. ஏனென்றால் நானே உங்களுடைய சுதந்திரமாக இருக்க போகிறேன். I am going to be an inheritance. நானே உங்களுடைய சுதந்திரம். This is what God said to the Levites on that day. இதைத்தான் லேவியர்களை பார்த்து கர்த்தர் அந்த நாளிலே சொன்னார். My dear brothers and sisters, whatever you may think about your personal life, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீர்களோ எனக்கு தெரியவில்லை. maybe in your life you're battling for something that God has given you already, ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் இப்பொழுது யுத்தம் பண்ணி கொண்டிருக்கலாம். but you are not able to possess this because of enmity. ஆனால் பகை நிமித்தமாக விரோதத்தின் நிமித்தமாக இந்த சுதந்திரத்தை உங்களால் அனுபவிக்க முடியாமல் இருக்கலாம். Just be at rest in the presence of God ஆனால் தேவ பிரசன்னத்திலே நீங்கள் அமைதியாக இருங்கள். and say, Lord, you are my portion. ஆண்டவரே நீரே என்னுடைய சுதந்திரம் என்று சொல்லுங்கள். If this portion is from God, இந்த சுதந்திரம் தேவனிடத்திலிருந்து வருமானால் no one is going to take over your எந்த portion. மனிதனும் இந்த சுதந்திரத்தை உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளப் போவதே இல்லை. And he goes still further now. அதற்கு பிற்பாடு தாவீது இன்னும் எழுதுகிறான். Lord, you have given me places in very beautiful places now. ஆண்டவரே நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. I have a wonderful inheritance now. சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. The lines that you have marked for me, ஆண்டவரே எனக்காக நீர் பங்கு கொடுத்திருக்கிறதான இடங்கள், it's a wonderful place now. அவைகள் எல்லாம் நேர்த்தியான இடங்கள். You know, Apostle Paul was sitting in prison and says, rejoice, and again I say rejoice. அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையிலே அமர்ந்து கொண்டு சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் சந்தோஷமாயிருங்கள் But you என்று know what this எழுதினார். man said? ஆனால் இந்த நபர் என்ன சொன்னார் தெரியுமா? This fellow is hiding in a cave. இந்த தாவீது ஒரு குகையிலே ஒளிந்து கொண்டிருக்கிறான். He does not know when Saul will come into the cave. எந்த நேரத்திலே சவுல் வந்து தன்னை குகையிலே சந்திப்பான் என்று And he தெரியாது. says, Lord, I thank you for the lines you have drawn as my inheritance. ஆனா தாவீது சொல்லுகிறான், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. Lord, I thank you for this wonderful inheritance, what you have given me. ஆண்டவரே இந்த சிறப்பான சுதந்திரத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று சொன்னான். Lord, you have predestined all these borders for me. ஆண்டவரே இந்த எல்லைகள் எல்லாம் எனக்காக நீ முன்குறித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னான். Lord, whatever you may allow in my personal life. ஆண்டவரே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த காரியங்களை நீ அனுமதித்தாலும் சரி. Lord, everything is going to be sweet and wonderful for me. ஆண்டவரே எல்லாமே எனக்கு அவைகள் இனிமையானவைகள் தான். Do you know why David went through such persecution? ஏன் தாவீது இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் வழியாக சென்றார் தெரியுமா? Because of his popularity. அவன் பிரபலமானபடியினாலே. And his popularity brought enmity. அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு கிடைத்த புகழ்ச்சியே அவனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய விரோதத்தை சம்பாதித்து கொடுத்தது. Sometimes this happens even today in the church. சில நேரங்களிலே சபைகளிலே கூட இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கலாம். Sometimes we think, oh, in the church there are only saints. சில நேரங்களில் நம்ம நினைப்போம் சபையில் இருக்கிறவங்க எல்லாருமே பரிசுத்தவான்கள் தான் என்று. Yes, we are saints, cleansed to the power of Jesus and covered with the righteousness of Jesus. ஆம், நம்ம எல்லாருமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டு இயேசுவின் நீதியினால் மூடப்பட்டவர்கள் தான். But sometimes when you look into the churches and enmity and sometimes and even people thinking about other people in a very, very negative manner. சில வேளைகளில் சபையில கூட பார்க்கும் பொழுது ஜனங்களுக்கு மத்தியிலே காணப்படுகிறதான மற்றவர்களை குறித்த தவறான கண்ணோட்டம், மற்றவர்களை குறித்ததான பொறாமைகள், இவைகளை நீங்க சபையில கூட பார்க்கலாம். As soon as God begins to use a certain person, யாராவது ஒரு குறிப்பிட்ட நபரை கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பித்தால் சரி, maybe he's preaching in a wonderful manner, ஒருவேளை அந்த நபர் அற்புதமா பிரசங்கிக்கலாம், maybe he is even preaching better than you, ஒருவேளை உங்களை விட அவர் நல்லா பிரசங்கிக்கலாம், maybe he's leading worship even better than you, ஒருவேளை உங்களை விட அவர் நல்ல ஆராதனை நடத்தலாம், even maybe he is leading prayer better than you. ஒருவேளை உங்களை விட அவர் நல்லா ஜெபம் நடத்தலாம். Just be happy.
அதை குறித்து சந்தோஷப்படுங்கள். Because God is using him. என்ற கர்த்தர் தானே அவரை பயன்படுத்துகிறார். God has chosen to use this person. கர்த்தர் பயன்படுத்தும்படியாக அந்த நபரை தெரிந்து கொண்டிருக்கிறார். When God is choosing this person, who are you to be against this person? கர்த்தர் அந்த நபரை தெரிந்து கொண்டால் அவருக்கு விரோதமாக எழும்புவதற்கு நீங்கள் யார்? There is a secret in the spiritual world, I tell you. இந்த ஆவிக்குரிய உலகத்தில் ஒரு ரகசியம் இருக்கிறது. If உங்களுக்கு you நான் lift சொல்கிறேன். up other people, God will lift you up. நீங்கள் மற்ற நபர்களை உயர்த்துவீர்களானால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். If you take care of other children, God will take care of your children. மற்ற பிள்ளைகளை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்வீனானால் உங்களுடைய பிள்ளைகளை தேவன் பொறுப்பெடுத்துக் If கொள்வார். you build the house of God, God will build your house. நீங்க தேவனுடைய வீட்டை கட்டுவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வீட்டை தேவன் If you're கட்டுவார். concerned about the family of Jesus, Jesus will be concerned about your family. இயேசு கிறிஸ்துவினுடைய குடும்பத்தை குறித்து நீங்கள் அக்கறை உள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை குறித்து அக்கறை This is not theory, I tell you. நான் சொல்லுகிறேன், இது ஏட்டுச்சுரக்காய் அல்ல. This is my personal இது experience. என்னுடைய தனிப்பட்ட அனுபவம். You begin to do these things in your personal life, இந்த காரியங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில செய்ய ஆரம்பியுங்கள். then you will see the greatness of God in every area of your life. அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய பெரிய ஆசீர்வாதங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலும் காண்பீர்கள். So much of enmity in the life of David. இப்பொழுது தாவீதுடைய வாழ்க்கையில ஏராளமான விரோதங்கள். But do you know, when you face a lot of enmities in your life, ஆனா உங்களுக்கு தெரியுமா, உங்களுடைய வாழ்க்கையில ஏராளமான பகைகளை விரோதங்களை நீங்க சந்திக்கும் when பொழுது, you're being crushed by situations and people around you, உங்களை சுற்றி இருக்கிறதான சூழ்நிலைகளினாலே ஜனங்களினாலே நீங்க நெருக்கப்படும் போது automatically you will begin to seek the face of God. தானாகவே நீங்க தேவனுடைய முகத்தை தேட ஆரம்பிப்பீர்கள். You know, times of adversity will bring you closer to God. உங்களுடைய வாழ்க்கையினுடைய உபத்திரவத்தின் சூழ்நிலைகள் உங்களுடைய தேவ சமூகத்துக்கு நேராக உங்களை கொண்டு This is an experience. I have seen this very often, even in my personal life. இதை மறுபடியுமாக என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலே நான் You know, கண்டிருக்கிறேன். this is the only place where you can go to. ஏனென்றால் அந்த நேரத்தில் நீங்க செல்லக்கூடிய ஒரே இடம் தேவ Because you பிரசன்னம் say, Lord, மாத்திரமே. you are my protection. ஏனென்றால் ஆண்டவரே நீரே என்னுடைய பாதுகாப்பு என்று சொல்லுகிறோம். Lord, you are everything for me. ஆண்டவரே நீரே என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் என்று சொல்லுகிறோம். In this time of adversity, I will come to you. ஆண்டவரே இந்த உபத்திரவத்தின் மத்தியில கூட உம்முடைய சமூகத்துக்கு மாத்திரமே நான் வருவேன். Not only that, in the times of adversity, you begin to pray and spend time with God. நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் மத்தியிலே கஷ்டங்களின் மத்தியிலே தேவனை பார்த்து ஜெபிப்பது மாத்திரமல்ல, And do you know, during the times of heavy problems in your life, நம்முடைய வாழ்க்கையிலே மிக பாரமான கவலைகளின் மத்தியிலே in the பிரச்சனைகளின் times of மத்தியிலே, heavy loneliness in your personal lives, வாழ்க்கையில மிக தனிமையான சூழ்நிலைகள் மத்தியில God can give you a wonderful revelation. கர்த்தர் உங்களுக்கு அற்புதமான வெளிப்பாடுகளை கொடுக்க முடியும். Many revelations I've seen. அநேக வெளிப்பாடுகளை நான் பார்த்திருக்கிறேன். You know, this song, I think, you know, what a friend we have in Jesus. இயேசு எனக்கு எப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பனாய் இருக்கிறார் என்கிறதான இந்த பாடல். What a friend we have in Jesus. This song, I think many people know this song. இந்த பாடல் அநேகருக்கு தெரிந்திருக்கும். தமிழிலே பாவ சஞ்சலத்தை போக்க என்கிறதான ஒரு மொழிபெயர்ப்பு. Do you know how this brother Joseph wrote the song? இந்த பாடலை எழுதின ஜோசப் எப்படி இந்த பாடலை எழுதினார் தெரியுமா? One day before he could marry, ஒரு நாள் அவருடைய திருமணம் நடப்பதற்கு ஒரு நாள் முன்பதாக his future wife drowned and died. அவர் திருமணம் செய்ய போகிற அந்த பெண் திருமணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்பதாக தண்ணீரில் மூழ்கி இறந்து போனார்கள். Just one day before. திருமணத்துக்கு ஒரு நாள் முன்பதாக. And then his mother died. அதுக்கு பிற்பாடு அவனுடைய தாயாரும் இறந்து போனார்கள். And then he wrote, what a friend we have in Jesus. அதற்கு பிற்பாடு தான் இந்த பாடலை அவர் எழுதினார். You know, in times of adversity, நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவங்களின் மத்தியில, in times of loneliness, தனிமையின் மத்தியில, when you do not know how your future is going to be, இந்த எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்று தெரியாத சூழ்நிலையின் மத்தியில God can give you wonderful revelations. கர்த்தர் உங்களுக்கு அற்புதமான வெளிப்பாடுகளை கொடுக்க முடியும். You know, some years ago, this happened in my personal life. சில வருடங்களுக்கு முன்பதாக என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இது நடந்தது. It was a very normal evening in Chennai. சாதாரணமாக ஒரு மாலை வேளையில சென்னை பட்டணத்துல I went with my sister's family for dinner in a hotel. என்னுடைய சகோதரனுடைய குடும்பத்தோடு கூட ஹோட்டலுக்கு சென்று உணவருந்தும்படியாக சென்றிருந்தேன். And then I started that night to Germany. அதற்கு பிற்பாடு அந்த இரவிலே ஜெர்மனிக்கு நான் புறப்பட்டு சென்றேன். After 10.5 hours, I saw we are going to land in Frankfurt. 10 மணி நேரங்கள் கழித்து பிராங்க்ஃபர்ட் பட்டணத்தில் விமானம் தரையிறங்கிற்கு முன்பதாக And I said to the steward, can you bring me, I could not speak. Suddenly I could not speak. Everything was painful. விமான பணிப்பெண்ணை பார்த்து கேட்டேன், என் தொண்டையில் ஏதோ ஒரு வலி இருக்கிறது, என்னால் பேச முடியவில்லை என்று சொல்லி. I need tea, I said. எனவே எனக்கு ஒரு தேநீர் வேண்டும் என்று சொல்லி கேட்டேன். And as she brought the tea, I am not able to drink the tea. அந்த தேநீரை கொண்டு வந்த பிற்பாடு அதை குடித்து என்னால் விழுங்க முடியவில்லை. And then alighting from the plane, I called my wife and said,
something is terrible happening to me, I will go to the university clinic in Hamburg. எனவே அங்கே தரையிறங்க உடனே என்னுடைய மனைவியை கூப்பிட்டு நான் சொன்னேன், தொண்டையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, என்னை உடனடியாக இருக்கிறதான அந்த ஹாம்பர்கினுடைய பல்கலைக்கழக மருத்துவமனைக்கு போகிறேன் என்று சொன்னேன். The doctor said, not a big problem, go and rest, everything is going to be over. அப்பொழுது மருத்துவர் சொன்னார், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, ஒரு 2 நாட்களுக்கு ஓய்வெடுங்கள், எல்லாம் சரியாகிவிடும் என்று After சொன்னார். 3 or 4 days, nothing changed. 3 நாட்களானது, 4 நாட்களானது, எந்த மாற்றமும் இல்லை. After that, I went to a Christian ENT doctor. அதற்கு பிற்பாடு ஒரு கிறிஸ்துவ காது மூக்கு தொண்டை பார்க்கிற ஒரு மருத்துவரிடத்தில் சென்றேன். He said, something is wrong with you. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், உங்க சரீரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, Go and get admitted in the hospital. நீங்க போய் தயவு செய்து மருத்துவமனையில அனுமதி பெற்று அங்கே தங்கி இருந்து சிகிச்சை பெறுங்கள் என்று சொன்னார். 13 days I was in hospital. 13 நாட்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தேன். 8 experts came and checked me and checked me and checked me. 8 மருத்துவ நிபுணர்கள் வந்து என்னை சோதித்து பார்த்தார்கள். And they said, we cannot find anything. கடைசியாக சொன்னார்கள், எங்களுக்கு என்ன வியாதி என்றே கண்டுபிடிக்க முடியவில்லை. Most probably you will not speak for maybe 1 or 2 years at least. அதுக்கப்புறம் மருத்துவர்கள் சொன்னார்கள், ஒருவேளை நீங்க ஒரு 1-2 வருடத்துக்கு உங்களால பேச முடியாது என்று I சொன்னார்கள். went to my room and said, what am I going to do as a pastor without speaking? அதுக்கப்புறம் என்னுடைய அறைக்கு போய் நான் நினைத்து பார்த்தேன், ஒரு போதகராக இருந்து கொண்டு பேசாமல் நான் என்ன செய்ய போகிறேன்? I am called to teach the word of God. நான் தேவனுடைய வார்த்தையை போதிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். And a person who wants to teach the word of God needs his tongue and his mouth. தேவனுடைய வார்த்தையை போதிக்க விரும்புகிறவர்களுக்கு அவருடைய வாயும் அவருடைய நாவும் தேவையே. And one of the doctors there, she was the daughter of a pastor. அங்கிருந்தான மருத்துவர்கள் ஒருவர் ஒரு போதகருடைய மகள். And she came and said, Pastor, don't be very sad. அப்போ அந்த மருத்துவர் வந்து என்னிடத்தில் சொன்னார்கள், பாஸ்டர் தயவு செய்து ரொம்ப கவலைப்படாதீர்கள், My father also is a pastor. என்னுடைய தகப்பனார் கூட ஒரு போதகர் தான். I can imagine very well what you're going through now. இப்போ நீங்க போகிற பிரச்சனை எங்களுக்கு நல்லா புரியுது பாஸ்டர் என்று சொன்னார். But there was another very hard doctor. He came to me. அதுக்கப்புறம் இன்னொரு மருத்துவர் இருந்தார், ரொம்ப கடினமான ஒரு மருத்துவர். You are feigning sickness now. அவர் சொன்னார், நீங்க வந்து உங்களுக்கு வியாதி இல்லை, நீங்க சும்மா நடிக்கிறீங்க. You are feigning sickness now. நீங்க வியாதியா இருக்கிறது போல சும்மா நடிக்கிறீங்க. You want to get sick leave from your company. எப்படி உங்க கம்பெனில இருந்து உங்களுக்கு இந்த மருத்துவ ஓய்வு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. I could not even laugh because of pain. இந்த வலியில என்னால சிரிக்க கூட முடியல அவர் சொன்னதை பார்த்து. During the time in my bed, இப்பொழுது மருத்துவமனையில நான் படுத்து கொண்டிருந்த பொழுது I could not speak even a word. ஒரு வார்த்தையை கூட என்னால் பேச முடியவில்லை. I took a piece of paper and began to write. ஒரு காகிதத்தை எடுத்து எழுத ஆரம்பித்தேன். நீரே என் தேவனன்றோ உம்மையன்றி தேவனில்லை. That song I wrote in hospital. மருத்துவமனையிலிருந்து தான் நீரே என் தேவனன்றோ உம்மையன்றி தேவன் இல்லை என்கிறதான் இந்த பாடலை அங்கிருந்து தான் நான் எழுதினேன். Many of the songs what I have written, I can tell you exactly the circumstances. நான் எழுதின अनेक பாடல்களுடைய சூழ்நிலைகளை இன்றைக்கு நான் சரியாக சொல்ல முடியும், எந்த சூழ்நிலையில அந்த பாட்டை நான் எழுதினேன். Something moved me suddenly in that situation. திடீரென்று ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில நான் அதிகமாக தொடப்பட்ட பொழுது, Once I was just thinking about my daughters and I was just weeping. ஒரு நாள் என்னுடைய மகள்களை குறித்து அதிகமாக சிந்தித்து நான் அழுது கொண்டிருந்தேன். My wife was driving the car. அந்த நாளில் என்னுடைய மனைவி காரை ஓட்டி We கொண்டிருந்தார். were just going through the landscape in Germany. ஜெர்மனியில அந்த கிராமப்புற வழியாக நாங்க வண்டி ஓட்டி கொண்டு And சென்றிருந்தோம். then I started to sing. திடீரென்று அப்படியே பாட ஆரம்பித்தேன். And without knowing the matter, she began to record everything. நான் பாடிக்கொண்டிருந்ததை என்னுடைய மனைவி எனக்கு தெரியாமலேயே அவர்கள் ரெக்கார்ட் செய்தார்கள். And she came over and said, what song is this? அதுக்கப்புறம் என் மனைவி வந்து காண்பித்தாங்க, இது என்ன பாடல் என்று சொல்லி. என்னை மறவாத தகப்பனே. That song was born on the fields in Germany. அந்த ஜெர்மனி தேசத்திலே வயல்வெளியாக போய் கொண்டிருக்கும் பொழுது பிறந்த பாடல் தான் என்னை மறவாத தகப்பனே. You know, for every person it is like this. எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் இது போல தான் நடைபெறுகிறது. Times of adversity God gives you so that you can get closer to him. நம்முடைய வாழ்க்கையிலே விரோதங்களின் மத்தியிலே பிரச்சனைகளின் மத்தியிலே தேவனோடு கூட நெருங்கக்கூடிய வாய்ப்பை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். During the time of David, everywhere he looked around there was idolatry. தாவீதுடைய நாட்களிலே அவன் சுற்றி பார்த்த பொழுது அந்த தேசம் எங்கிலும் விக்கிர ஆராதனைகள் காணப்பட்டது. The nation of Israel has departed from the only true God. இஸ்ரவேல் தேசமானது தன்னுடைய ஒரே மெய்யான தேவனை விட்டு பிரிந்து காணப்பட்டது. My dear brothers and sisters who are listening to me, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான சகோதர சகோதரிகளே, everything in your life that has taken the place of God in your life, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய இடத்தை எந்த காரியம் எடுத்துக்கொண்டிருக்கிறதோ,
It is the idol of your life. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய விக்கிரகமாய் இருக்கிறது. It could be a person, it could be a thing. அதுபோல ஒரு நபராய் இருக்கலாம், ஒரு பொருளாய் இருக்கலாம். It could be a family, it can be a business. அது ஒருவேளை உங்களுடைய குடும்பமா இருக்கலாம் அல்லது வியாபாரமாய் It இருக்கலாம். could be a person or a friend. ஒருவேளை உங்களுடைய நண்பனாய் இருக்கலாம் அல்லது யாரோ ஒரு நபராய் இருக்கலாம். Anything or any person. எந்த காரியமோ எந்த நபரோ You have placed on the pedestal instead of God is the idol of your personal life. தேவன் இருக்க வேண்டிய இடத்திலே எந்த நபரையோ பொருளையோ நீங்க வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய விக்கிரகமாய் You know, மாறிவிடும். the book of Jeremiah says in chapter 2 verse 13 like this. உங்களுக்கு தெரியுமா, எரேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அவர் இப்படியாக சொல்லுகிறார். For my people have committed two evils. என்னுடைய ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். The first evil is they have forsaken me, the fountain of living waters. ஜீவனுள்ள தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். You know, this is the first evil they can do. நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய முதல் தீமை இதுதான். You know, many times we say stealing or killing, adultery, everything is evil. அநேக நேரங்கள் நம்ம நினைப்போம் விபச்சாரம் செய்வது, மற்றவர்களை கொலை செய்வது, திருடுவது, இவைகள் தான் தீமைகள், Or பாவங்கள் என்று even நினைப்போம். telling lies or cheating, that is the evil. பொய் சொல்லுவது அல்லது மற்றவர்களை ஏமாற்றுவது தான் தீமை என்று நினைப்போம். No, that is not the real evil. ஆனால் உண்மையாகவே அது தீமை அல்ல. That is the consequence of the real evil. இது உண்மையான தீமையினுடைய பின்விளைவுகள் தான் அவைகள். The first evil is forsaking God and going away from Him. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய முதல் தீமை ஜீவனுள்ள தேவனை விட்டு செல்வதுதான். Forsaking me, the fountain of living waters. ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய தேவனை விட்டு செல்வதுதான். And the second thing what you can do, இரண்டாவது நீங்க செய்யக்கூடிய தீமை hearing out cisterns for themselves, broken cisterns that hold no water. தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை உங்களுக்காக வெட்டி கொள்வது. You may think that, oh, this is a wonderful cistern that I'm making now. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஓ நான் வெட்டி கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு தண்ணீர் தொட்டி இது என்று No, நினைக்கலாம். no one can pluck you out of the hand of God. ஒருவரும் தேவனுடைய கரங்களிலிருந்து உங்களை பறித்துக் கொள்ள முடியாது. But you can get down and run away from the hand of God. ஆனா நீங்க தேவனுடைய கரத்திலிருந்து இறங்கி ஓடிவிட முடியும். You are hewing a cistern now. நீங்க உங்களுக்காக ஒரு தண்ணீர் தொட்டியை வெட்டி கொள்ளலாம். And it's totally broken. It can hold no water. அது வெடிப்புள்ள தண்ணீர் நிற்காத தொட்டியா இருக்கும். But still you forsake God and take hold of the cistern. இருந்தாலும் இந்த ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய தேவனை விட்டு இந்த வெடிப்புள்ள தொட்டியை பிடித்துக் கொண்டிருப்பீர்கள். And slowly you come to know this is of no use to me in my personal life. அதற்கு பிற்பாடுதான் உங்களுக்கு கொஞ்சமா தெரியும் இந்த தொட்டினால என் வாழ்க்கையில எந்த பிரயோஜனமும் இல்லை என்று. This is what happened to Adam and Eve in their lives. இதுதான் ஆதாமுடைய ஏவாளுடைய வாழ்க்கையிலும் நடந்தது. This is the evil what we do in our personal lives today. இந்த தீமையை தான் இன்றைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் செய்கிறோம். Many people just turn their backs on God. அநேக ஜனங்கள் தங்களுடைய முதுகை தேவனுக்கு நேராக காட்டி ஓடி Lord, போவார்கள். I don't need you anymore. ஆண்டவரே இனிமேல் நீர் எனக்கு தேவையில்லை என்று சொல்லுவார்கள். Lord, I have made my own God. ஆண்டவரே எனக்கென்று சொந்த தெய்வங்களை நான் உருவாக்கி கொண்டேன். Lord, I have chosen a person. எனக்கென்று நான் ஒரு நபரை தெரிந்து I கொண்டேன். have chosen a friendship. எனக்கென்று ஒரு நட்பை தெரிந்து I கொண்டேன். have chosen a thing in my life. எனக்கென்று ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டேன். My company, my family is my God. என்னுடைய குடும்பம், என்னுடைய வியாபாரம் அதுதான் என்னுடைய My தெய்வம். wife, my child is my God. என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளை அதுதான் என் தெய்வம். Yes, you can say like this in your personal life. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க அப்படி சொல்லிக் கொண்டிருக்கலாம். But very soon you will know that this idol is leading you into disaster. ஆனா மிக சீக்கிரத்திலே உங்களுக்கு தெரிய வரும் இந்த விக்கிரகம் ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே அழிவுக்கு நேராக உங்களை நடத்தும் You know, என்று. Adam and Eve had a wonderful relationship with God. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவனோடு கூட ஒரு அற்புதமான ஒரு உறவு இருந்தது. You know, once you have a close relationship with God, ஒருமுறை தேவனோடு கூட உங்களுக்கு மிக நெருக்கமான ஒரு உறவு இருக்கும் என்று சொன்னால் Satan has one ambition: சாத்தானுக்கு ஒரே ஒரு ஆசை தான் அப்பொழுது இருக்கும். to come into that relationship. எப்படியாவது இந்த உறவுக்கு நடுவுல வரணும். Somehow break this relationship. எப்படியாவது இந்த உறவை உடைக்க வேண்டும். This relationship with God is going to be dangerous for me. தேவனோடு கூட இருக்கிற இந்த நபருடைய உறவு எனக்கு அபாயமாக முடியும். Somehow I must try to break it. எப்படியாவது இந்த உறவை நான் உடைக்க வேண்டும். Do you know what he said to Eve on that day? அந்த நாளிலே பிசாசானவன் ஏவாளிடம் வந்து என்ன சொன்னான் தெரியுமா? Yes, God has given you many things. ஆம், ஆண்டவர் உங்களுக்கு அநேக காரியங்களை கொடுத்திருக்கிறார், உண்மைதான். But this one thing you need in your life. ஆனா இந்த ஒரு காரியம் உங்களுக்கு தேவை. Without this one thing, your life is never going to be full. இந்த ஒரு காரியம் இல்லாம உங்க வாழ்க்கை பரிபூர்ணமாவே இருக்க முடியாது. You know, if you talk with people during counseling time, சாதாரணமா ஆலோசனை நேரத்துல நீங்க ஜனங்களோடு கூட பேசி பார்த்தால் many of the people will say this thing. அநேக ஜனங்கள் இந்த ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. Because of this one single thing, my life was destroyed. இந்த ஒரு காரியத்தினால என் வாழ்க்கை அழிஞ்சு போச்சு. Satan is whispering into your ears. சாத்தானானவன் உங்க காதுகளில வந்து மெதுவா பேசுவான். Look at this one thing that God has not given you. கர்த்தர் உனக்கு கொடுக்காத இந்த ஒரு காரியத்தை பார்.
Take it now. Nothing is going to happen. எதுவும் நடக்காது, அதை எடுத்துக்கொள். Who's got to tell you not to do these இதை things? செய்யக்கூடாதுன்னு சொல்லுவதற்கு கர்த்தர் யார்? Come on, do it now and we will see what's going to happen. செய்ய பாத்துக்கலாம், என்ன நடக்குதுன்னு You பாத்துக்கலாம். are never going to die. நீங்க ஒண்ணும் சாக மாட்டீங்க. Spiritually, yes, you are going to die. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க மரித்து போவீங்க, This is உண்மைதான். what God meant for Adam and Eve. இதைத்தான் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் சொல்லி But he இருந்தார். said physically, you are not going to die. ஆனா பிசாசானவன் சொன்னான், நீங்க சரீர பிரகாரமாக மரிப்பதில்லை. But as soon as man walked away from the presence of ஆனா God, எப்பொழுது தேவ பிரசன்னத்தை விட்டு மனிதன் வெளியே நடந்து சென்றானோ, he lost this wonderful relationship. தேவனோடு கூட இந்த அற்புதமான உறவை அவன் இழந்து போனான். He went into loneliness. தன்னுடைய வாழ்க்கையில தனிமையில போனான். His life was full of guilt and shame. அவருடைய வாழ்க்கை முழுவதும் குற்ற மனசாட்சியினாலும் வெட்கத்தினாலும் நிரப்பினது. He was not able to face God anymore. தேவனை நேரடியாக பார்ப்பதற்கே அவனுக்கு குற்ற மனசாட்சியா Do you know why people cannot pray today? இன்றைக்கு கூட ஜனங்கள் ஏன் ஜனங்களால் ஜெபிக்க முடியவில்லை தெரியுமா? Do you know why they're not able to face God? ஏன் தேவனை அவர்களால் எதிர்கொள்ள முடியவில்லை தெரியுமா? This is the guilt that is plaguing them. அவருடைய இருதயத்திலே வாதித்துக் கொண்டிருக்கிறதான அந்த குற்ற மனசாட்சி. This guilt is killing them. இந்த குற்ற மனசாட்சி அவங்களை கொன்று கொண்டிருக்கிறது. And so when God comes, they try to hide themselves. எனவே தேவன் வருவாரானால் எப்படியாவது அங்கிருந்து ஓடிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். Maybe due to some mistake you are in a similar situation. ஒருவேளை இன்றைக்கு ஏதோ ஒரு காரணத்தினால நீங்க கூட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். Maybe you are hiding yourself completely. ஒருவேளை நீங்க முற்றிலுமாக நீங்க ஒளிந்து கொண்டிருக்கலாம். If you want to come away from this situation, இந்த சூழ்நிலையிலிருந்து நீங்க வெளியே வர வேண்டும் என்று நினைத்தால், leave those cisterns that you have created for yourselves. உங்களுக்கென்று வெட்டிக்கொண்ட அந்த தொட்டியை விட்டு நீங்கள் வெளியே வாருங்கள். Return to God and he will return to you. நீங்க தேவனிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் திரும்புவார். Return to God and he will return to you. தேவனிடத்துக்கு திரும்புங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்துக்கு திரும்புவார். My dear sisters, God does not reject anyone who comes to him. என கருமையான சகோதர சகோதரிகளே, தன்னிடத்தில் வருகிற ஒருவரையும் தேவன் புறம்பே தள்ளுவதில்லை. But if you want to God to come into your personal life again, ஆனால் கர்த்தர் மறுபடியுமாக உங்களுடைய மனதிற்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக வர வேண்டும் என்று விரும்பினார், if you want to come back to the Garden Eden of your life, உங்களுடைய வாழ்க்கையில ஏதேன் தோட்டத்துக்கு மறுபடியும் திரும்பி வர வேண்டும் என்று நினைத்தால், you have to cross over the flashing sword உங்களுடைய வாழ்க்கையில இந்த சுடரொளி பட்டயத்தை நீங்கள் கடந்தாக வேண்டும். and the holiness and the angel of God that is waiting for you. அல்லது அதுக்கப்புறம் தேவனுடைய அந்த பரிசுத்தத்தை நீங்கள் கடந்தாக The seraphims that are waiting in the gate of the garden. அங்கே ஏதேன் தோட்டத்தினுடைய வாசற்படியிலே சேருபீன் காத்து கொண்டிருக்கிறது. And when you go behind these gods of this world, இந்த உலகத்தினுடைய தெய்வங்களுக்கு பின்பாக நீங்கள் கடந்து செல்லும் பொழுது pain will surely multiply, says David. உங்களுடைய வாழ்க்கையிலே வேதனைகள் நிச்சயமாகவே பெருகும் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறான். You know, I've seen this again in counseling by many people. இதை மறுபடியும் அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன். In the beginning, everything is normal. ஆரம்பத்துல எல்லாமே அவங்க வாழ்க்கையில சாதாரணமாக இருக்கும். When you speak to such people, they will say like this: அப்படிப்பட்ட ஜனங்களோடு கூட நீங்க பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, oh, I am wonderful. ஓ நான் நல்லா தான் இருக்கிறேன். Oh, I am so wonderful. நான் ரொம்ப நல்லா இருக்கிறேனே. Oh, everything is wonderful. எல்லாமே என் வாழ்க்கையில நல்லா தான் இருக்கு. And as time goes, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் போனா nothing is wonderful. அவங்க வாழ்க்கையில எதுவுமே நல்லா இருக்காது. Slowly, I am getting into gutter. மெதுவாக பார்த்தா அவங்க வாழ்க்கையில அவங்க சாக்கடையில இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். And then the pain begins to multiply and multiply. அவங்க வாழ்க்கையில வேதனைகள் பெருக In ஆரம்பிக்கிறது. the beginning, everything is fine. ஆரம்பத்துல எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. Just like the prodigal son. இந்த இளைய குமாரனை போலவே Whenever I preach about the prodigal son, I think like this. எப்பொழுதெல்லாம் இளைய குமாரனை பற்றி பிரசங்கம் பண்ணுகிறேனோ அப்பொழுதெல்லாம் இப்படி சிந்தித்து பார்ப்பேன். Maybe he was a fellow like me with the long hair during this lifetime. ஒருவேளை இந்த இளைய குமாரன் கூட என்னை போலவே ஒருவேளை நீண்ட முடியுள்ள ஒரு மனிதனாய் You know, when I was a youth, I had long hair like this. நான் வாலிபனா இருந்த பொழுது ஒரு நீளமான முடியை வைத்திருந்தேன். And sometimes I used to swing my guitar like that. சில நேரத்துல என்னோட கிட்டாரை தூக்கி அப்படி போட்டுக்கொண்டு And then I'll be walking around like that. நான் அப்படி நடந்துட்டு போவேன். And I used to imagine sometimes like this. சில நேரத்துல அப்படி நான் நினைத்து பார்ப்பேன். When this fellow was walking away from the presence of his father, இந்த இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனை விட்டு கடந்து சென்ற பொழுது maybe this is how he was walking. இப்படிதான் அவன் கூட நடந்து போயிருப்பான்னு நினைக்கிறேன். But when he was coming, ஆனா திரும்பி வரும்போது everything completely changed. எல்லாமே அவருடைய வாழ்க்கையில முற்றிலுமாக மாறி இருந்தது. My dear brothers and sisters, I have to be quick right now. கருமையான சகோதர சகோதரிகளே, நம்ம சீக்கிரமாக முடிக்க வேண்டும். He says, God is my counsel. அவர் சொல்லுகிறார், எனக்கு ஆலோசனை தந்த தேவன் என்னுடைய கர்த்தர். In the night times, my heart begins to speak to me. ராக்காலங்களிலும் என்னுடைய உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். My heart begins to speak to me. என்னோட இருதயம் என்னோடு கூட பேச ஆரம்பிக்கிறது. Because God is a God who gives me counsel. கர்த்தர் தாமே எனக்கு ஆலோசனை தருகிற தேவனாய் And இருக்கிறார். He is the one who also really chastises me. அவர் தாமே என்னுடைய வாழ்க்கையிலே என்னை கண்டித்து உணர்த்துகிற தேவனாகவும் இருக்கிறார். Do you know
people who create great things for God. உங்களுக்கு தெரியுமா, தன்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை சாதித்த மனிதர்கள் எல்லாமே I have met with so many people who do great things for God in their personal lives. தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்கிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன். Most of these people spend a big chunk of the night times in the presence of God. அவர்களில் அநேக இரவு நேரங்களில் அதிகமான நேரத்தை தேவ பிரசன்னத்தில் செலவிடுகிறவர்களாக இருக்கிறார்கள். Even in this church, when I hear this brother, this sister praise a lot of time in the night. இந்த சபையில கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்த சகோதரி இந்த சகோதரன் இரவு நேரத்தில் அதிகமாக ஜெபிக்கிறவர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். Once a mother said this like to ஒரு us. முறை ஒரு தாயார் என்னை பார்த்து இப்படி சொன்னார்கள், He is not sleeping. He is not sleeping. அவன் இரவு நேரத்துல என் மகன் தூங்குவதே இல்லை. He is meditating the word of God. He is praying. தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டே இருப்பான், ஜெபித்துக் கொண்டே இருப்பான். Oh, this sister is getting up early in the morning at 3 o'clock. இந்த சகோதரி அதிகாலை 3 மணிக்கு எழும்பி Oh, ஜெபிப்பார்கள். this brother is meditating throughout the night. இந்த சகோதரி இரவு முழுவதும் தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருப்பார். Some time ago, I read a normal verse in a very normal worldly magazine. சில நாட்களுக்கு முன்னதாக ஒரு உலக பிரகாரமான ஒரு சாதாரண ஒரு பத்திரிகையிலே இவ்வாறாக வாசித்தேன். The world is being moved by tired people. இந்த உலகமானது களைப்புள்ள ஜனங்களினால இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. The world is being moved by tired people. இந்த உலகமானது களைப்படைந்த ஜனங்களினால் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. Sometimes if you want to create great things for God in this world, சில நேரங்களில் இந்த உலகத்துல தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பும் பொழுது you have to do away with your sleep. நீங்க உங்களுடைய தூக்கத்தை தியாகம் பண்ணித்தான் ஆக வேண்டும். Allow God to counsel you. கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்படி நீங்கள் நேரம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். Allow your heart to really chastise you. உங்களுடைய இருதயம் உங்களை உணர்த்தும்படியாக நீங்கள் அனுமதிக்கத்தான் வேண்டும். And this way you come closer and closer to God. இந்த வழியாகத்தான் நீங்கள் தேவனுக்கு முன்பாக நெருங்கி நெருங்கி வருகிறீர்கள். Even fasting, I tell you, it's not just being without any food. உபவாசம் என்று சொல்லும் பொழுது கூட ஏதோ நீங்க சாப்பிடாம பட்டினியா இருப்பதல்ல. But the real meaning of fasting is this: உபவாசத்தினுடைய உண்மையான அர்த்தம் இதுதான். doing away with everything with which you earn your life. உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு வருமானத்தை கொண்டு வருகிற வேலையை விட்டுவிட்டு, doing away every other work around you, உங்களை சுற்றி இருக்கிறதான எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு, and just resting at the feet of God. தேவனுடைய பாதப்படியிலே அமர்ந்து இளைப்பாறுவது, listening to the voice of God, கர்த்தருடைய சத்தத்தை கேட்பது, and speaking to God to answer to you. கர்த்தரோடு கூட நீங்கள் பேசி அவர் உங்களுக்கு பதிலளிக்க நீங்கள் காத்திருப்பது. Some people think, oh, fasting means starvation. சில நேரத்துல ஜனங்க நினைக்கிறாங்க உபவாசம்னு சொன்னா சாப்பிடாம பட்டினி கிடப்பது. Yeah, pastor, I just drank milk this morning. ஆமா பாஸ்டர், காலையில இன்னைக்கு கூட பால் மட்டும் தான் குடிச்சிட்டு வந்தேன். And 11 o'clock I'll have my badam milk. 11 மணிக்கு மறுபடியும் பாதாம் பால் குடிச்சிருவேன். And 1 o'clock I'll have my soup. 1 மணிக்கு சூப் குடிச்சிருவேன். 3 o'clock I'll have my tea once again. 3 மணிக்கு மறுபடியும் ஒரு தேநீர் குடித்து விடுவேன். And then I have my badam milk once again. அதுக்கப்புறம் மறுபடியும் மாலையில ஒரு பாதாம் பால். Fasting means getting away with everything. உபவாசம் என்று சொன்னால் உங்களுக்கு வருமானத்தை கொண்டு வருகிற எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உணவை தவிர்த்திருப்பது. And then say, Lord, I'm just waiting for you. அதுக்கு பிற்பாடு ஆண்டவருடைய பிரசன்னத்தில், ஆண்டவரே உமக்காக நான் உம்முடைய பிரசன்னத்திலே காத்திருப்பேன் என்று சொல்லுவது. And because God is at my right hand side, கர்த்தர் என்னுடைய வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் I will not be shaken. நான் அசைக்கப்படுவதில்லை. Saul may be looking for me. ஒருவேளை சவுல் என்னை தேடிக் கொண்டிருக்கலாம். He may be planning to kill me. ஒருவேளை என்னை கொலை செய்வதற்கு அவன் திட்டமிட்டு கொண்டிருக்கலாம். When I was preparing this message, not only now, I used to think like this. இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்தின பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதுமே இப்படி சிந்தித்து பார்ப்பேன். Israel is such a small country. இஸ்ரவேல் தேசம் ஒரு மிகச்சிறிய தேசம் தான். And this man was hiding in a cave. இந்த தாவீது ஒரு சின்ன குகையில அமர்ந்திருக்க வேண்டும். And how could not this king of Israel did not find where this fellow was? எப்படி இஸ்ரவேல் தேசத்துடைய ராஜாவே தாவீது எங்க ஒளிந்திருக்கிறான் என்று கண்டுபிடிக்க முடியாமல் போனது? Saul had a lot of resources to find him out. சவுலுக்கு தாவீதை கண்டுபிடிக்கக்கூடிய ஏராளமான மூலாதாரங்கள் இருந்திருக்க வேண்டும். But now I personally think God was the one who was protecting him. நான் நினைக்கிறேன் தனிப்பட்ட விதத்துல கர்த்தர் தான் தாவீதை பாதுகாத்து கொண்டே வந்தார். In the midst of the cave, God was with him. இந்த குகையின் மத்தியிலே கூட கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். Everyone may be against me. ஒருவேளை எல்லாரும் எனக்கு விரோதமாய் இருக்கலாம். And I am not going to be shaken. ஆனால் நான் அசைக்கப்படுவதில்லை. I think David said to his enemies like this. தாவீது தன்னுடைய விரோதிகளை பார்த்து இப்படி சொன்னான் என்று நினைக்கிறேன். I give you the privilege of being my enemy.
I give you the privilege of being my enemy, நீ எனக்கு விரோதியா இருக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். but I will not be shaken. ஆனால் நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. I will not be shaken. நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. Because God is at my right hand side. ஏனென்றால் கர்த்தர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியினால். My dear brothers and sisters, fathers and mothers and friends, I want to encourage you. நான் அருமையான சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, தகப்பன்மார்களே, பிள்ளைகளே, உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். Whoever who's against you, don't worry about it. யார் வேண்டுமானாலும் உங்களுக்கு விரோதமாய் இருக்கலாம், அதை பற்றி கவலைப்படாதீங்க. People can do so many filthy things that are against you. ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாய் எந்த மோசமான காரியத்தையும் செய்யலாம். But when God is at your right hand side, ஆனால் கர்த்தர் உங்களுடைய வலது பாரசத்தில் இருப்பார் என்று சொன்னால் nothing is going to shake you. எதுவும் உங்களை அசைப்பதில்லை. Nothing is going to shake you எதுவும் உங்களை அசைப்பதில்லை. unless God allows you to be shaken. கர்த்தர் நீங்கள் அசைக்கப்படும்படியாய் உங்களுக்கு அனுமதி கொடுக்காவிட்டால் Nothing is going to shake you in your life. எதுவும் உங்களை தொடுவதில்லை, அசைப்பதில்லை. And this is the reason why he says, my heart is full of joy. இந்த காரணத்தினால் தான் தாவீது சொன்னான், என்னுடைய இருதயம் சந்தோஷத்தினால் நிரம்பி இருக்கிறது. Oh, with my lips I am full of joy this day. என்னுடைய உதடுகள் பூரித்துக் கொண்டிருக்கிறது. And my body is waiting with faith on God. என்னுடைய மாம்சமும் தேவனிடத்தில் நம்பிக்கையோடு கூட தங்கி இருக்கிறது. With this joy in my heart, என்னுடைய இருதயத்தில் இருக்கிற இந்த மகிழ்ச்சியினாலே, with the joy of my soul, என்னுடைய ஆத்மாவில் இருக்கிற இந்த சந்தோஷத்தினாலே, I know one thing for sure. ஒரு காரியம் எனக்கு நிச்சயமாய் தெரியும். My body will never see destruction. என்னுடைய சரீரத்தினுடைய அழிவை நான் காண மாட்டேன். I will never go into the path of hell one day. நான் ஒருபோதும் நரகத்தினுடைய குழிக்கு செல்ல மாட்டேன். I was redeemed from the area of eternal death. நித்திய ஆக்கினையினுடைய அழிவினுடைய பகுதியிலிருந்து நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். But now I am on the way of eternal life. இப்பொழுது நித்திய ஜீவன் பாதையிலே நான் இருக்கிறேன். And this is the reason why Jesus said like this. இந்த காரணத்தினால் தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், Even if you die, you will still live again. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். Even if you die, you are going to live. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். If you are a person who has been born twice in this world, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் 2 முறை பிறந்திருக்கிற நபராய் இருப்பீர்கள் என்று you will சொன்னார். die only once. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரே ஒரு முறை தான் மரிப்பீர்கள். Once you are going to have a normal earthly birth, ஒரு முறை சரீர பிரகாரமாக இந்த பூமியிலே பிறப்பீர்கள். and the second time you are going to be born through the power of the Holy Spirit இரண்டாம் into a முறை new creation. பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே இந்த புதிதான ஜீவ மார்க்கத்திலே பிறப்பீர்கள். And if you're born twice, you will die only once. உங்களுடைய வாழ்க்கையிலே 2 முறை பிறப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒரு முறை மாத்திரமே மரிப்பீர்கள். Yes, you are going to be buried as a perishable person, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த சரீர அழிவுக்காக ஒருவேளை நீங்க மரித்து but you will புதைக்கப்படலாம். be resurrected as an imperishable person. ஆனால் அழிவில்லாத சரீரத்தோடு கூட நீங்கள் உயிரோடு The கூட moment you said, Lord, I believe on you. எந்த நேரத்தில் கர்த்தாவே உம்மை நான் விசுவாசிக்கிறேன் என்று I சொல்லுகிறீர்களோ, believe that you died for me. ஆண்டவரே எனக்காக நீர் மரித்தீர், I believe that you buried for me. ஆண்டவரே எனக்காக நீர் அடக்கம் பண்ணப்பட்டீர், Lord, you were resurrected for me. ஆண்டவரே எனக்காக நீர் உயிரோடு எழுந்தீர். And when on that day I put my faith on Jesus, என்றைக்கு இயேசுவின் மீது இந்த விசுவாசத்தை நான் வைத்தேனோ, I said to the Lord, I'm going to die with you. அந்த நாளிலே இயேசுவே உம்மோடு கூட நான் மரிக்க ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று I am going to be crucified with Jesus. உம்மோடு கூட நான் சிலுவையிலே அறையப்பட This ஆயத்தமாய் இருக்கிறேன். Gideon Jacob is not going to be living forevermore. இந்த கிடியன் ஜேக்கப் இந்த பழைய வாழ்க்கை இனிமேல் வாழப் போவதே இல்லை. Let not I, but Christ is going to live in me. நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் And ஜீவிக்கிறார். I am going to be resurrected through the power of the Holy ஒரு Spirit நாள் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே மறுபடியும் உயிரோடு to எழுந்து walk in the newness of life. இந்த புதிதான ஜீவனுள்ளவனாய் நடந்து And one day when Jesus is going to return to this planet, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு திரும்பி வரும் பொழுது, even though I am in a grave on that day, ஒருவேளை அந்த நாளிலே நான் கல்லறையில் இருந்தாலும் I will hear the sound of the trumpets. எக்காலத்தினுடைய தொனியை நான் கேட்பேன். I know that my Savior is back once என்னுடைய again. இரட்சகர் மறுபடியும் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் என்பதை And அறிந்திருப்பேன். I will get up and rise and meet him in the midair. நான் இந்த மத்திய ஆகாயத்திலே எழும்பிச் சென்று அவரை சந்திப்பேன். And Paul says this, with this hope you encourage one another. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இந்த வார்த்தைகளினாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். My dear brothers and sisters, as we come to a close today, இந்த நாளிலே இந்த செய்தி முடிவுக்கு நாம் வருகிற பொழுது, as you look into your life, உங்களுடைய வாழ்க்கையை நீங்க நோக்கி பார்க்கும் பொழுது, I'm asking you about your personal life this evening. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து ஒரு காரியத்தை நான் உங்களிடத்தில் கேட்கிறேன். Can you really say, you have made known, Lord, the path of righteousness to me, path of உண்மையாக life to me? ஆண்டவரை பார்த்து நீங்க சொல்ல முடியுமா, ஆண்டவரே ஜீவனுள்ள பாதையில நடக்கும்படிக்கு ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்திருக்கிறீர் என்று நீங்க சொல்ல முடியுமா? You have filled with, there is joy in your presence. ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே எனக்கு ஆனந்தம் உண்டு. In your right hand there are eternal pleasures. உமது வலது பார்சத்திலே நித்திய பேரின்பம் உண்டு. What a man needs is a path of life. ஒரு மனிதனுக்கு தேவையெல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலே ஜீவனுள்ள பாதையை அறிந்து கொள்வதுதான்.
And the only person who can give this path of life is God himself. இந்த ஜீவ பாதையை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கக்கூடியவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. This Jesus who's alive today இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இருக்கிற இந்த இயேசு கிறிஸ்து brought us into the light of the living gospel. இந்த ஜீவனுள்ள ஒளியின் சுவிசேஷத்தினிடத்திற்கு உங்களையும் என்னையும் கொண்டு வந்திருக்கிறார். He brought us into this eternal kingdom இந்த நித்திய ராஜ்யத்தினிடத்திற்கு உங்களையும் என்னையும் கொண்டு வந்திருக்கிறார். so that we may never perish. எனவே நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் நாம் அழிந்து போகாதபடி Our life changed forever. நம்முடைய வாழ்வானது நித்தியமாக மாற்றப்பட்டிருக்கிறது. Lord, your happiness is totally complete in my life. ஆண்டவரே, உம்முடைய சந்தோஷமானது என்னுடைய வாழ்க்கையிலே பரிபூரணமானது. And this complete happiness is only to be found in your presence. இந்த பரிபூரண சந்தோஷமானது உம்முடைய பிரசன்னத்திலே மாத்திரம் நான் கண்டடைய முடியும். In this world you may have many things that give you happiness. இந்த உலகத்திலே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஏராளமான காரியங்கள் இருக்கலாம். Your family, your wife, your husband, your house, your car, everything can give you happiness. உங்களுடைய குடும்பமோ, உங்களுடைய பிள்ளைகளோ, அல்லது உங்களுடைய மனைவியோ, உங்களுடைய வீடோ, உங்களுடைய தொழிலோ, ஏராளமான காரியங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம். Above every other thing in this world what you may have, ஆனால் இந்த உலகத்திலே நீங்க கொண்டிருக்கக்கூடிய மற்ற எல்லாவற்றை பார்க்கிலும் God says, I want to be a happiness. கர்த்தர் சொல்லுகிறார், நானே உன்னுடைய மகிழ்ச்சியாக இருக்க When you விரும்புகிறேன். come to my presence, நீ என்னுடைய பிரசன்னத்துக்கு நேராக வரும் பொழுது I want to fill you with my joy. என்னுடைய மகிழ்ச்சியினால் உன்னை நான் நிரப்ப விரும்புகிறேன். And when you are close to me, நீ என்னுடைய சமூகத்திலே நெருங்கி இருக்கும் பொழுது at my right hand there are eternal pleasures. என்னுடைய வலது பாரசத்திலே உனக்கு நித்திய பேரின்பம் உண்டு. In my right hand there are eternal pleasures. என்னுடைய வலது பாரசத்திலே உனக்கு நித்திய பேரின்பம் உண்டு. I want every eyes to be closed. எல்லோரும் உடைய கண்களை மூடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Maybe you say, this is not my testimony. ஒருவேளை நீங்க சொல்லலாம், இது என்னுடைய சாட்சி அல்ல. I have no eternal pleasures. என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நித்திய பேரின்பத்தையும் நான் அனுபவிக்கவில்லை. There's no fullness of joy. என் வாழ்க்கையில எந்த ஒரு பரிபூரண சந்தோஷமும் இல்லை. But I want to tell you, just go through your heart this evening. ஆனால் உங்களுடைய இருதயத்தை இந்த வேளையிலே நீங்க ஆராய்ந்து பார்க்கும்படியாக விரும்புகிறேன். That is, say, Lord, search my heart today. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை இந்த வேளையில ஆராய்ந்து பாரும். Where did I lose this joy? ஆண்டவரே, எந்த இடத்துல என்னுடைய சந்தோஷத்தை நான் இழந்திருக்கிறேன்? For which person or thing I left you? எந்த நபருக்காக, எந்த காரியத்துக்காக உம்மை விட்டு நான் போயிருக்கிறேன்? For which money or position I forsook you? எந்த பணத்துக்காக, பதவிக்காக உம்மை கைவிட்டு விட்டு நான் ஓடி இருக்கிறேன்? Lord, reveal my sins to me. ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை எனக்கு உணர்த்தும். Maybe we made cisterns for ourselves. ஒருவேளை நமக்காக நம்ம தொட்டிகளை வெட்டி கொண்டிருந்திருக்கலாம். Cisterns that brought pain into our personal lives. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே வேதனைகளை கொண்டு வரக்கூடிய தொட்டிகளை நாமே வெட்டி இருந்திருக்கலாம். Gradually this pain is increasing and increasing. கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையில இதன் மூலமாக வேதனைகள் பெருகி கொண்டிருக்கும். And you say, Lord, what is the reason? ஆண்டவரே, இதற்கான காரணம் என்ன? Lord, I want to come back to you. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்கு முன்பாக மறுபடியும் நான் வர விரும்புகிறேன். You are the source of eternal waters. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நித்திய ஜீவ ஊற்றினுடைய ஆதாரம் நீர்தான். Lord, you are the source of my living water. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையின் ஜீவ தண்ணீர் ஊற்றின் ஆதாரம் நீர்தான். Lord, I want to return to you. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல நான் மறுபடியும் திரும்பி வர விரும்புகிறேன். I want to come back to the place where I lost everything. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் எங்கே இழந்தேனோ அந்த இடத்திற்கு மறுபடியும் நான் வர விரும்புகிறேன். If this is a prayer this evening, இந்த மாலை வேளையில் இது உங்களுடைய ஜெபமாய் இருக்குமானால் just put up your right hands and I want to pray for you. உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். But say, Lord, I want to return to you. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல நான் மறுபடியுமாக திரும்பி வர விரும்புகிறேன். This is my story. ஆண்டவரே, இதுதான் என் வாழ்க்கையினுடைய கதை. I cannot take this pain anymore. ஆண்டவரே, இந்த வேதனை இனிமேல் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. Lord, I'm sorry that I ever chose to leave you. ஆண்டவரே, உம்மை விட்டு போகக்கூடிய ஒரு முடிவை எடுத்ததற்காக நான் மனம் வருந்துகிறேன். Lord, I'm so sorry for that. ஆண்டவரே, இந்த காரியத்திற்காக நான் மனம் வருந்துகிறேன். Forgive me, Father. ஆண்டவரே, என்னை மன்னியும். I want to be close to you. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நெருக்கமாய் இருக்க விரும்புகிறேன். I want to be a child. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாய் நான் இருக்க I விரும்புகிறேன். want to be content with everything that you have given me. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த எல்லாவற்றிலும் நான் திருப்தியாய் இருக்க விரும்புகிறேன். Lord, I know when I am content in everything what you give to me, ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த காரியத்தில் எல்லாவற்றிலும் நான் திருப்தி அடைந்தவனாய் இருக்கும் பொழுது this is the thing that is going to bring honor to your holy name. ஆண்டவரே, இதுதான் உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையை கொண்டு வர முடியும்.
This is the thing that brings eternal joy and honor to you. ஆண்டவரே, இந்த காரியம் தான் என்னுடைய வாழ்க்கையில பரிபூர்ண சந்தோஷத்தையும் உடைய நாமத்திற்குரிய மகிமையும் கொண்டு வர முடியும். Just keep on praying for a few minutes. தொடர்ந்து ஒரு சில நிமிடங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கலாம். God is speaking to us this evening. கர்த்தர் இந்த மாலை வேளையில நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். God is not interested in exposing you. கர்த்தர் உங்களை அவமானப்படுத்த விரும்பவில்லை. No, God wants to cleanse you. இல்லை, கர்த்தர் உங்களை சுத்தப்படுத்த விரும்புகிறார். Man exposes. ஒருவேளை மனிதன் உங்களை அவமானப்படுத்தலாம். God cleanses. ஆனா கர்த்தரோ உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். He will say, return to me and I will return to you. கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னிடத்திற்கு திரும்பு, அப்பொழுது நான் உன்னிடத்திற்கு திரும்புவேன். I am here to speak to you. நான் உன்னோடு கூட பேசும்படியாய் இங்கே வந்திருக்கிறேன். I am here to solve all the problems of your life. உன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொண்டு வரும்படியாய் நான் வந்திருக்கிறேன். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி அப்பா. தேவனோடு கூட நம்ம ஒப்புரவாகும். தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராக வந்திருக்கிறது. அவர் ஒரு நோக்கத்தோடு கூட இந்த ஆராதனைக்கு உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஒரு நோக்கத்தோடு கூட கர்த்தர் உங்களிடத்தில் பேசியிருக்கிறார். தேவனுடைய பந்திக்கு வருவதற்கு முன்பதாக நம்மை நாமே தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்மோடு கூட ஒப்புரவாக நான் வருகிறேன். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை மறந்த நாட்கள் உண்டு, உம்முடைய சமூகத்தை விட்டு ஓடின நாட்கள் உண்டு. ஆண்டவரே, ஜீவ மார்க்கத்தை எங்களுக்கு நீர் போதித்தருகின்ற தெய்வமாக இருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகமும் உம்முடைய ஜீவ மார்க்கமும் எங்களுக்கு போதிக்கிறது. ஆண்டவரே தேவனே, அதை நான் விட்டுவிடக்கூடாது. எங்களுக்கு உதவி செய்தருளுவீராக. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை பார்க்கிறோம், உம்முடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு நாள் நல்லது என்று தாவீது சொல்கிறாரே. இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் கண்களை மூடி மறுபடியுமாக தேவனிடத்தில் நெருங்கி செல்வதற்கு நேரத்தை ஒதுக்குவோம். நமக்கு எத்தனை நேரங்கள் இருந்தாலும் நிறைய நேரங்கள் நம்ம இருக்கிறது. வேலைக்காகவும் குடும்பத்திற்காகவும் நம்முடைய சுய காரியங்களுக்காக நிறைய நேரங்களை ஒதுக்குகிறோம். ஆனால் கர்த்தர் கேட்பதோ, என்னோடு கூட உடைய நேரத்தை நீ செலவிட மாட்டாயா என்று சொல்லி கர்த்தருடைய இருதயம் இன்றைக்கு இயக்கிக் கொண்டிருக்கிறதே. இந்த நேரத்தில் நம்ம எல்லாம் கண்களை மூடி தேவனோடு கூட தனிப்பட்ட முறையில் அவரோடு கூட நான் இன்னும் இணைய வேண்டும். தனிப்பட்ட முறையில் இன்னும் அதிகமாய் தேவனிடத்தில் நான் நெருங்கி சேர வேண்டும். என் சூழ்நிலை நான் பார்க்க வேண்டாம். என்னுடைய இந்த நாளில் நடக்கின்ற பிரச்சனைகளை பார்க்க வேண்டாம். எதிர்காலத்து குறித்த காரியங்கள் பயங்கள் வேண்டாம். எல்லாவற்றையும் எடுத்து போட்டு என் இரட்சகராகிய தேவனே என் கண்களுக்கு முன்பதாக நிறுத்துகிறேன் என்று சொல்லி நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜீவ மார்க்கத்தை எங்களுக்கு போதித்தருகின்ற தேவனே, அப்பா உமக்கு முன்பதாக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, நீரே எங்களை ஆளுகை செய்யுங்க. உம்முடைய சமூகத்தில் ஆண்டவர் இன்னும் அதிகமாய் நெருங்கி சேரக்கூடிய கிருபையினால எங்களை நிரப்புவீராக. இந்த திருவிருந்து பந்தியில் பங்கெடுக்க போறதுக்கு முன்பதாக, அப்பத்தி ரசத்தையும் பானம் பண்ணுவதற்கு முன்பதாக நாங்கள் ஒப்புரவாக விரும்புகிறோம். ஆண்டவரே, உம்மோடு கூட உம்முடைய அன்பில் ஒப்புரவாவதற்காக நாங்கள் மறுபடியும் உம்முடைய சமூகத்தில் இறங்கி வருகிறோம். உம்முடைய பாதத்திற்கு நேராக வருகிறோம். எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கே ஆண்டவரே உமக்கு முன்பதாக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களை உம்முடைய அன்பினால் இழுத்து கொள்வீராக. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னமே, உம்முடைய சமூகமே எங்களுக்கு எல்லாம் உம்மோடு உம்மோடு உறவாடுகின்ற அந்த நேரமே எங்களுக்கு மேன்மையான நேரம். ஆண்டவரே, எங்களை ஆளுகை செய்யுங்க, எங்களை தொடுங்க. ஆண்டவரே, நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். தேவ சமுதிரம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக ஒப்பு கொடுக்கலாம். நன்றி ஆண்டவரே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தருடைய பந்தியில் நம்ம பங்கெடுக்க போகின்றோம். முதலாக நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்பி நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே என்னை ருசியாக தகுதிப்படுத்துங்க. உங்கள் இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டதே, அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாள் உடைய வார்த்தை மூலமாக ஆண்டவரே எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். ஜீவ மார்க்கத்தை எங்களுக்கு போதித்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் வழிகளிலும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரங்களிலும் நாங்கள் எல்லாரும் இன்னும் பரிசுத்தமாய், இன்னும் ஆண்டவரே உமக்கு உண்மையாய் உமக்கு முன்பாக வாழ எங்கள் வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே என்று சொல்லி, ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா என்று சொல்லி எல்லாரும் ஜெபிக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். கர்த்தருடைய பந்தியில் நம்ம இருக்கின்ற நம்ம ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுவோம். கல்வாரி அன்பை நினைவு கூறுவோம். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இப்பொழுது கூட
ஒரு பாடலை பாடுகின்ற நேரத்தில் உங்களுக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிற இந்த கர்த்தருடைய பந்தியை நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்கள் இடத்துக்கு போகும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அப்பத்திய ரசத்தையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்கள் இடத்துல நீங்கள் சரியாக நிற்கும்படியாக, பிறகாக வசனங்களை வாசித்து நாங்கள் சொல்லும் பொழுது ஒரு மனதோடு கூட இந்த காரியத்தை நீங்கள் கடைபிடிக்கும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது ஒரு பாடலை பாருகிற நேரத்தில் கடைசியிலிருந்து பொறுமையாக சமூக இடைவேளை விட்டு நீங்கள் இந்த அப்பத்திய ரசத்தையும் நீங்கள் எடுத்து செல்லும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். ரத்தம் எனக்காக சிந்தி எந்தன் பாவத்தை மன்னித்தீரே. உந்தன் ரத்தம் எனக்காக சிந்தி எந்தன் பாவத்தை மன்னித்தீரே. எத்சவனே தோட்டத்திலே வேர்வை ரத்தமாய் மாறியதே. எத்சவனே தோட்டத்திலே வேர்வை ரத்தமாய் மாறியதே. உந்தன் ரத்தம் எனக்காக சிந்தி எந்தன் பாவத்தை மன்னித்தீரே. உந்தன் ரத்தம் எனக்காக சிந்தி எந்தன் பாவத்தை மன்னித்தீரே. வாரினால் அடித்தார்களே, இரத்தம் பாய்ந்து ஓடியதே. வாரினால் அடித்தார்களே, இரத்தம் பாய்ந்து ஓடியதே. உந்தன் ரத்தம் எனக்காக சிந்தி எந்தன் பாவத்தை மன்னித்தீரே. உந்தன் ரத்தம் எனக்காக சிந்தி எந்தன் பாவத்தை மன்னித்தீரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். இந்த நேரத்தில் கூட சபையராகிய நம்ம ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் ஒரு மனதோடு கூட இந்த கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அறைந்தார்களே, என் தேவனே என்று கதறினீரே. சிலுவையில் அறைந்தார்களே, என் தேவனே என்று கதறினீரே. உந்தன் ரத்தம் எனக்காக சிந்தி எந்தன் பாவத்தை மன்னித்தீரே. உந்தன் ரத்தம் எனக்காக சிந்தி எந்தன் பாவத்தை மன்னித்தீரே. எத்தனை வேதனைகள், எத்தனை பாடுகள், எத்தனை வேதனைகள், எத்தனை பாடுகள். உந்தன் ரத்தம் எனக்காக சிந்தி எந்தன் பாவத்தை
எந்தன் பாவத்தை மன்னித்தீரே. உந்தன் ரத்தம் எனக்காக சிந்தி எந்தன் பாவத்தை மன்னித்தீரே. உந்தன் ரத்தம் எனக்காக சிந்தி. நன்றி ஆண்டவரே, எந்தன் பாவத்தை மன்னித்தீரே. எல்லாரும் சத்தமா கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்தலாம். இந்த ஆராதனையில கர்த்தர் மகிமைப்பட்டதற்காக, நம்ம கூட பேசினதற்காக, கர்த்தருடைய பந்திக்காக நன்றி 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 ஆண்டவரே. 1000 நாளை பார்க்கிலும் உங்களுடைய சமூகத்தில் இருக்கிற நேரமே எங்களுக்கு மேன்மையானது ஆண்டவரே. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவே, நீர் மீண்டும் வரப்போகிற எங்கள் ராஜாதி ராஜாவா இருக்கிறீரே, உமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருக்க போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆண்டவரே, உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எங்கள் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆஸ்வதிக்கப்பட்ட நேரத்திற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் உம்முடைய சமூகத்தில் எங்களை அழைத்து கொண்டு வந்தீர். உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்மை துதிக்கும்படியாய் நீ கொடுத்த நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஜீவனுள்ள மார்க்கத்தை பற்றியும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நெருங்கி சேருகின்ற அனுபவங்களால் ஆண்டவர் நாங்கள் இன்னும் அதிகமாய் கிட்டி சேர வேண்டும் என்று சொல்லி உடைய வார்த்தை மூலமாக எங்களோடு கூட நீர் பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. வருகின்ற நாட்களில் இந்த வார்த்தையை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்னும் வருகிற நாட்களில் இரவு நேரங்களிலும் அதிகாலையிலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதத்தை வாசித்து ஜெபித்து ஆராதித்து உம்முடைய சமூகத்தில் நெருங்கி சேர்வார்களாக ஆண்டவரே. அதற்கு தடையா இருக்கிற எல்லா பிசாசின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் நீ மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பி, உம்முடைய அன்பினால் நிரப்பி நீ நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். வருகின்ற வாரங்கள்லாம் உடைய நன்மையும் கிருபையும் உமது பிள்ளைகளை தொடரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெருந்தொற்றிலிருந்து, இந்த கொரோனா தொற்றிலிருந்து, தீங்கிலிருந்தும் உமது பிள்ளைகளை, விசுவாச மக்களை நேரடி ஒளிபரப்பில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் குடும்பம் குடும்பமாய் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு இரத்த கோட்டைக்குள்ளாக ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்ளுவீராக. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே நாங்கள் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சீஷர்கள் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்தம் பரமண்டலில் செய்வது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உமக்கே உரித்தாகட்டும். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் நம் ஒவ்வொருடன் இருப்பதாக. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒருவருக்குற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமூக இடைவெளி விட்டு நீங்கள் கலைந்து செல்லும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். வெளியில் நின்றும் தயவுசெய்து இந்த அரங்கத்தின் ஒருவர் பேச வேண்டாம் என்று சொல்லி உங்களை தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்கிறோம். முகக்கவசத்தை அணிந்து கொண்டு சமூக இடைவெளி விட்டு நீங்கள் போகும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அதிசயமாய் தாங்கும் தேவ பிரசன்னம் எதிர்கொள்ளுவோம்.